विघ्न विनायक मूर्ति की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जानकी कांत स्मरणं जय जय राम राम। नमः पार्वती पतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यः शिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। अभ्रश्यामः पिङ्गजटाबद्धकलापः प्रांशुर्दण्डी कृष्णमृगत्वक्परिधानः। साक्षाल्लोकान् पावयमानः कविमुख्यः पाराशर्यः पर्वस्वरूपं विवृणोतु। पीताम्बरं करविराजित शङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपाल कृष्णाय वरब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविंदाभ्यां नमः। वाग्देव्ये नमः। ओम हनुमते नमः। श्री हरये नमः। ஸ்ரீபதியான பரம கருணாமூர்த்தியான பகவான் தர்மத்தை ரட்சிப்பதற்காக அதர்மத்தை அழிப்பதற்காக செய்த காரியங்களுக்கு அவதாரம் என்று பெயர். பொதுவா அவதாரம் அப்படின்னா திரும்பவும் சொல்றேன், இறங்கி வருதல்னு அர்த்தம். வைகுண்டத்திலிருந்து பகவான் இறங்கி வரா. பகவான் நாராயணன், சிவபெருமான், முருகப்பெருமான், கணபதி, இது மாதிரி தெய்வங்களை எடுத்து பார்த்தோம்னா பல காரணங்களுக்காக பல சமயங்கள் அவைகள் அவதாரம் செய்திருக்கின்றன. இவைகளெல்லாம் தொகுத்து 14 புராணங்களாக நமக்கு சாஸ்திரங்கள் தரது. இந்த 18 புராணத்தை தொகுத்தவர் வியாசர், செய்தவர் வியாசர் மட்டும் கிடையாது. பராசரர்னு ஒருத்தர், வியாசருடைய அப்பா. மார்க்கண்டேயர்னு ஒருத்தர், நாரதர் அப்படின்னு ஒருத்தர். இவர்கள்லாம் அதை செஞ்சிருக்காரு.
பின்னாடி இதை தொகுத்து நமக்கு கொடுத்தது அப்படிங்கிறது வியாசர். இப்ப விஷ்ணு புராணம் அப்படின்னு எடுத்துட்டால் அது பராசரர் பண்ணினதுதான். மார்க்கண்டேய புராணம்னா மார்க்கண்டேயரே பண்ணினதுதான். புராணங்கள் நமக்கு கதைகளை குழந்தைகளுக்கு சொல்ற மாதிரி சொல்ற மெத்தட். சாஸ்திரங்கள் 3 விதமாக நமக்கு போதிக்கிறது, டீச்சிங் பண்றது. பிரபு சம்ஹித, காந்தா சம்ஹித, சிசு சம்ஹித என்று அதை வரிசைப்படுத்துவார்கள். அதன் பொருள் என்னன்னா, பை ஆர்டரா சொல்றது, ரெக்வஸ்டா சொல்றது, கொஞ்சி சொல்றது, அன்போட சொல்றது. இன்னைக்குமே சட்டங்கள் அப்படி இருக்கு. பை ஒருத்தன் ஹெல்மெட் போட்டுக்கணும்னு சொல்றது கவர்மெண்ட் பை ஆர்டர். சட்டம் சொல்றது. ஒரு மணி நேரம் வாசல்ல நின்று பாருங்க, எத்தனை பேர் ஹெல்மெட் போட்டு போறாங்க. உடனே டிவியில எப்படி விளம்பரப்படுத்துறா, கொஞ்ச நாள் முன்னாடி எல்லாம் மனைவி சொல்ற மாதிரி கிளம்புறது, என்னங்க ஹெல்மெட்டை மறந்துட்டு போறீங்க, ஹெல்மெட் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவா. கவர்மெண்ட் பை ஆர்டரா நீ போட்டுக்கலன்னா குற்றம், அதற்கு பெனால்டி உண்டுன்னு சொல்றது. அதை அவன் கேட்கல. மனைவி சொன்னா கேட்பானோ அப்படிங்கிறதுக்காக மனைவி சொல்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் இதுக்கு. கவர்மெண்ட் சொல்றதுக்கு பிரபு சம்ஹிதேன்னு பேரு, பை ஆர்டர். இது வேதங்கள் சொல்ற விதம். வேதங்கள் நமக்கு அப்படி ஆர்டரா தான் சொல்லும். சத்யம் வதா, தர்மஞ்சரா, மாத்ருதேவோபவா, பித்ருதேவோபவா, ஆச்சாரிய தேவோபவா, அதிதி தேவோபவா அப்படின்னு பை ஆர்டரா சொல்லும். ஒரு நண்பன், ஒரு மனைவி, ஒரு சகோதரி நமக்கு அன்போட சொல்ற மாதிரி சொல்றதுக்கு காந்தா சம்ஹிதேன்னு பேரு. அதுக்கு இதிகாசங்கள்னு பேரு. ராமாயணம், மகாபாரதம் இவைகள்லாம் அந்த மெத்தேடுக்கு தான் தர்மத்தை சொல்லும். நமக்கு சொல்ற மாதிரி இருக்கும், நேரடியா நமக்கு சொல்லாது. உள்ள பார்த்தா நம்ம மனசுல அது படிக்கும். அது ஏன்னா ஒருத்தரை கூப்பிட்டு நேர சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், குறைக்காது. ஒருத்தரை கூப்பிட்டு நம்ம நேர சொன்னோம்னா அவர்கள் அதை கேட்பார்களா அப்படிங்கிறது தெரியல. மறைமுகமாக இன்னொருத்தருக்கு சொல்ற மாதிரியோ அல்லது பொதுவாக நாம சொல்ற மாதிரியோ சொன்னா அவர்கள் மனசுல படும். இப்பயே இப்ப நான் உபன்யாசம் பண்றேன், எத்தனையோ விஷயங்களை சொல்றேன். யாராருக்கு எது மனசுல படுமோ அவர்களுக்கு படுறது. அதை ஃபாலோ பண்றான் பண்ணலங்கிறது அடுத்த விஷயம். ஆனா மனசுல படும். நான் தனியா ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு நான் அட்வைஸ் பண்ணல, அது தனி மெத்தேட். அது பொதுவா சொல்றேன், கதை சொல்ற மாதிரி சொல்றேன். அம்மாவை வணங்கணும், அப்பாவை வணங்கணும், தாயை வணங்கணும், தந்தையை வணங்கணும், ஆசிரியரை வணங்கணும், இயற்கையை வணங்கணும், தெய்வங்களை வணங்கணும், முன்னோர்களை வணங்கணும். இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொன்னா பயபக்தின்னு சொல்வார்கள். வேதம் சொல்றது நாத்சுமுத்ர புதீஷம் குறியாத் நிஷ்டீவேத் ந விவசனஸ்நாயாத் அப்படிங்கிறது. நீர்ல, தண்ணீர்ல நீ யூரின் போகக்கூடாது, தண்ணீர்ல நீ டாய்லெட் போகக்கூடாது, தண்ணீர்ல நீ எச்ச துப்பக்கூடாது, தண்ணீர்ல நீ துணி இல்லாம குளிக்க கூடாது இப்படின்னு வேதம் சொல்றது. இது டைரக்டா வேதம் உபதேசமா பண்றது, பை ஆர்டரா. இதே நாம கதையில சொல்லும் போது இயற்கையை வணங்கணும், நம்ம பயபக்தியா நம்ம மதம் சொல்றதுங்கிற. நீ தண்ணீர்ல யூரின் போகாதே அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டான். பின்ன என்ன சொல்லணும்? ஆபோவை சர்வா தேவதா
தண்ணீர் அப்படிங்கிறது உயிர் வாழறதுக்குள்ளான ஆதாரம். தண்ணீர்ல தான் தெய்வங்கள்லாம் இருக்கு அப்படின்னா பயப்படுவோம். உண்மை அதுதான், பொய் இல்லை. பொய்யை சொல்லி நாம பேசுறது அதுதான். இந்து மதத்துல உள்ள ஒரு விசேஷம் என்னன்னா, எந்த வார்த்தையும் பொய் கிடையாது. இதுல சொல்லப்படுற விஷயங்கள் அத்தனையும் 100க்கு 100 உண்மை. மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி இருக்குமே தவிர பொய் சொல்லாது. சுத்தமான பொய்யை சொல்லி இன்னைக்கு விளம்பரங்கள்லாம் படுத்துகிறார்களோ, இந்த சோப்பை தேய்ச்சிருந்தா ஒரே வாரத்துல உங்க மேனி வெள்ளை வெளியேன்னு ஆயிடும் அப்படிங்கிறான். கொஞ்சமாவது யோசனை வேண்டாமா? பிறக்கிறதே கருப்பா பிறந்திருக்கும், அம்மா கருப்பா இருக்கா, அப்பா கருப்பா இருக்காருன்னா நாம மட்டும் எப்படி வெளுப்பாக முடியும்? இது ரெண்டாவது ஒரு நிறம்ங்கிறது என்ன ஒரு பெரிய விஷயமா? சுத்தமா இருக்கணும், ஆகர்ஷணமா இருக்கணுங்கிறது தான். கிருஷ்ணாவதாரம், ராமாவதாரம் எல்லாமே கருப்பு தானே, அம்பாலே கருப்பு தானே. அதனால கருப்பு சிகப்புங்கிறதெல்லாம் இந்த விஷயம் கிடையாது. இதெல்லாம் வெள்ளக்காரம் படுத்தின பாடல். நம்ம மதத்துல அப்படிலாம் ஒரு தாட்டே கிடையாது. நம்ம உயர்த்தி கொண்டாடிதான் நாம நம்மளுடைய வாழ்வியல் முறையில வச்சிருந்தோம். அங்க திரும்பி நான் கருப்பண்ணசாமி இருக்கு கொண்டாடிதான் நம்ம மதம் சொல்றது. ஆனா அதை ஒரு இழிவுபடுத்துற மாதிரி, நீங்க சோப்பத்தை வச்சிருந்தா வெளுப்பாகிடுவேன்னா நான் ஏன் வெளுப்பாகணும்? நான் கருப்பா இருக்கிறதுல எனக்கு என்ன கௌரவ குறைச்சல் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும். ஆனா அவன் என்ன பண்றான்? நம்மளை மட்டப்படுத்துறான். அதையும் தாண்டி அவன் சொல்றது பொய். ஒரு கிரீமையோ ஒரு சோப்பையோ தடவைண்டா உடம்பு எங்கேயாவது சிகப்பாகுமா? ஆகாது. அது மாதிரி ஹிந்து மதம் பொய்ய சொல்லவே இல்லை. எந்த இடத்த எடுத்தாலும் சாஸ்திரங்கள் 100க்கு 100 உண்மையைத்தான் சொல்லும். தெய்வங்கள் இருக்கு, பூமியில இருக்கு. பூமி பூம்னாத்யோர் பரிணாந்தரிட்சம் மகித்வா உபஸ்தேதேதேத்யதிமன்னாத பூசூக்தம்னு ஒரு சூக்தம். நாளைக்கு பூவராக ஹோமங்கள் தான் நடக்க போறது. பூசூக்தம்னு பேர். ஒரு இடத்துல நாம கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடி உலகத்துல எந்த மதத்திலையும் அதை பார்க்க முடியாது. ஹிந்து மதத்துல என்ன பண்றோம்? அந்த பூமிக்கு பூஜை போடுறோம். பூமியை பூஜை பண்ணி இந்த இயற்கையை நான் ஹிம்சை பண்றேன், இயற்கைக்கு கஷ்டத்தை கொடுக்குறேன், என்ன மன்னிச்சுக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம். பள்ளம் தோன்றதோ வெட்டுறதோ குத்துறதோ இதெல்லாம் தப்பு தான். நம்ம ஹிந்து மதம் அப்படி சொல்றது. இதுக்கு இத்திஹாசம்னு பேர். புராணம் அப்படிங்கிறது சிசு சம்ஹிதைன்னு பேர். சின்ன குழந்தைகளுக்கு கதை சொல்றமோ அந்த மெத்தேடுல அதுல பகவான், அம்பாள், சிவபெருமான், முருகன், சூரியன், அஷ்ட வசுக்கள், சப்த மருத்துக்கள், திக்பாலகர்கள், அஷ்ட திக்பாலகர்கள்னு பேர். இதெல்லாம் பிரதான தெய்வங்கள். ரொம்ப பேர் நாம ஏதோ முருகன் கோவில் பிள்ளையார் கோவிலோட நிறுத்திக்கிறோம். இந்த பலி கொடுக்கறதெல்லாம் அதுதான். இந்த அங்கங்க வச்சிருக்கார்கள் பார்த்தீங்களா? இந்திரன், யமன், வருணன், சோமன். கிழக்கு திக்கு தேவதை யாருன்னா இந்திரன். தெற்கு திக்குக்கு யார் தேவதைன்னா யமன். மேற்கு திக்குக்கு யார் தேவதைன்னா வருணன். வடக்கு திக்குக்கு யார் தேவதை அப்படின்னா சோமன். அதுக்கு அடுத்தது உபதிக்கு அக்னி, நிருதி, வாயு, ஈசான். இந்த சைடு வட தென்கிழக்குன்னு சொல்றமே அது அக்னி. தென்மேற்கு அப்படிங்கிறது நிருதின்னு பேரு. நிருதின்னு ஒரு தேவதை. வடமேற்கு அப்படிங்கிறது வாயு. வடகிழக்கு அப்படிங்கிறது ஈசான். இதெல்லாம் வணங்கப்படக்கூடிய தெய்வங்கள். இவர்கள் எல்லாம் அவதாரம் பண்ணியிருக்கார்கள். இவர்கள் எல்லாம் பிறந்திருக்கார்கள். மகாபாரதம், ஸ்காந்த புராணம் இதெல்லாம் எடுத்து பார்த்தா இப்ப இந்த சாஸ்தா வழிபாடு இவ்வளவு பிரசித்தமா இருக்கே தமிழ்நாட்டுல,
இதுக்கு மூலமான கதை தெரியுமா இருக்காங்க? சீர்காழியில சிவபெருமானுடைய சன்னிதானத்துல இந்திரன் பூஜை பண்றான். தாருகாசுரனுக்கு பயந்து பூஜை பண்றான். அப்ப தன்னுடைய மனைவி அவன் மூங்கல் வடிவெடுத்து பூஜை பண்றான். பகல்ல மூங்கலா இருப்பான், ராத்திரியில இந்திரனா இருப்பான். மறைஞ்சு நின்று அவனுடைய மனைவிய பாதுகாப்பா ஒரு இடத்துல வச்சுட்டு வரணும். இப்ப நாமளே ஒரு ஊருக்கு போனோம்னா மனைவி தனியா இருந்தா நீ அப்பா வாக்குலதான் இரு, மாமனார் மாமியாரோட இரு, உங்க அக்கா வீட்டுல இரு அப்படின்லாம் சொல்றோமோ. ஒரு உறவினர்கள் வீட்டுல பாதுகாப்பா வைக்கிற மாதிரி இந்திராணிங்கிற மனைவிய இந்திரன் பாதுகாப்பா யார்கிட்ட ஒப்படைச்சாங்கன்னா ஐயப்பன். ஐயப்பன்ட்ட ஒப்படைச்சுட்டுதான் சிவபெருமான அவன் பூஜை பண்றான். அந்த இந்திராணியை காப்பாத்தினதுனாலதான் சாஸ்தான்னு பேரு. பொதுவா சபரிமலையில மட்டும்தான் ஐயப்பன் பிரம்மச்சாரி, கல்யாணம் ஆகாதவர். தமிழ்நாடு முழுக்க பார்த்தோம்னா ஐயப்பனை எப்படி நாம் சொல்றோம்? பூர்ணா புஷ்கலாம்பா சமேத தர்மசாஸ்தா அப்படின்னு தான் இருக்கும். தர்மசாஸ்தான்னு தான் சொல்லுவோம் நாம். அதற்கு 2 மனைவி, பூர்ணா அப்படின்னு ஒரு மனைவி, புஷ்கலா அப்படின்னு ஒரு மனைவி. இதுல இன்னொரு விஷயம், நான் பொதுவா கதை சொல்றதுக்காக மட்டும் கதை சொல்றது இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஆனா நாலெட்ஜுக்காக சொல்லணுங்கிறது தான் எனக்கு ஆசை. இப்ப சமீபத்துல ஏதோ என்ன, நான் எல்லாமே கவனிப்பேன், வம்ப பார்க்க மாட்டேன். எதுக்காக கவனிக்கிறேன்னா ஜனங்களை என்னென்ன சொல்லி குழப்பறார்கள்னு பார்ப்பேன். நான் அதுல ஒரு டிபேட்ல ஒரு பெண்ணு பேசுறா, எனக்கு இந்து மதத்துல உள்ள எந்த தெய்வத்தையும் பிடிக்காது, எல்லா தெய்வமே 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி அப்படிங்கிறான். ஒன்னும் இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கணும், தெரிஞ்சவர்கள்ட்ட கேட்கணும். தெய்வங்களுக்கு மனைவின்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஆண் பெண் அந்த கான்செப்ட் கிடையாது. அந்தந்த தெய்வங்களோட சக்தியை தான் அந்தந்த தெய்வங்களுக்கு பத்னின்னு சொல்றது, மனைவின்னு சொல்றது. சக்தி சக்திமான் அபேதம் பிரியாதது. பரமேஸ்வரனுடைய சக்தி பராசக்தி. அவளே கல்யாணமாகாத நிலையில காளி, கல்யாணமான நிலையில கௌரி. அந்த பராசக்தியே கல்யாணமாகாத நிலையில இருந்தா காளி அப்படின்னு பெயர், கல்யாணமான நிலையில இருந்தா கௌரி அப்படின்னு பெயர். இப்ப பெருமாளுக்கு விஷ்ணுவுக்கு 2 பெண்டாட்டி, ஸ்ரீதேவி பூதேவின்னா, ஸ்ரீதேவின்னா கருணைன்னு அர்த்தம், பூதேவின்னா பொறுமைன்னு அர்த்தம். பிரம்மாவுக்கு சரஸ்வதி அப்படிங்கிறவர் மனைவின்னா, சரஸ்வதியை எதுக்கு நாம தெய்வமா வழிபடுறோம்? எல்லா வித்தைக்கும் இருப்பிடமா நினைக்கிறோம். எல்லா வித்தையும் படிப்பும் சரஸ்வதிக்கு தான் இருக்கு அப்படின்னு. அப்ப எல்லா படிப்பினுடைய வடிவம் யா குந்தேந்து துஷாரஹார தவலா, யா சுப்ர வஸ்திராவிருதா, யா வீணா வரதண்ட மண்டிதகரா, யா ஸ்வேத பத்மாசனா. கவனிச்சோம்னா சரஸ்வதியோட உடம்பும் சரி, சரஸ்வதி போட்டு இருக்கிற அந்த ஆபரணங்கள், அந்த வஸ்திரங்கள் எல்லாம் பார்த்தா ஒயிட் கலர், வெள்ளை வெளியேன்னு இருக்கும். கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டாமா? ஹிந்து மதத்துல ஒரு பெண்கள் ஒரு கன்னிகையா இருக்கிறதேவோ ஒரு சுமங்கலியா இருக்கிறதேவோ வெள்ளை புடவை கட்டிக்கிறது கிடையாது. ஒரு சன்னியாசி நிலைக்கு வந்தாதான் வெள்ளை புடவை கட்டிக்கிறது. அப்படிங்கிறதே சரஸ்வதிக்கு ஏன் அந்த மாதிரி வெள்ளை புடவை சொல்லி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டாமா? பிரம்மாவனோடது சக்தி
பிரம்மாவோட தொழில் படைத்தல். படைத்தலுக்கு தேவை அறிவு. அறிவு தெளிவா இருக்கணும், அழுக்கா இருக்கக்கூடாது, அழிச்சுன்னு இருக்கணும். அதை காமிக்கிறதுக்கு தான் ஒயிட் கலர் அப்படிங்கிறது. அந்த அறிவினுடைய வடிவம் தான். அது மாதிரி இப்ப இச்சா சக்தி, ஞான சக்தி அப்படிங்கிறது தான் வள்ளி தெய்வானைங்கிறது. இந்த சாஸ்தாவை எடுத்துக்குவோம். தர்ம சாஸ்தான்னு சொல்றோம் நாம. அதற்கு மனைவியா பூர்ணா புஷ்கலா அப்படிங்கிறோம். தர்மம் அப்படிங்கிறத எப்படி நாம் கடைபிடிக்கணும்னா பூர்ணமா கடைபிடிக்கணும். பூர்ணம்னா முழுமையா கடைபிடிக்கணும். அது மட்டும் போராது, புஷ்கலமா கடைபிடிக்கணும், சிறப்பா. சில பேர் பூஜை முழுமையா பண்ணுவான், தரித்திரமா பண்ணுவான், கஞ்சத்தனம். அந்த செய்யற காரியத்துல கஞ்சத்தனம் இருக்கு. இந்த தேங்காய் வாங்குறதவே சமையலுக்கு வாங்கினா இவ்வளவு பெருசு வாங்குவான், கோவிலுக்கு வாங்கினா இவ்வளவு வாங்குவான். இந்த கஞ்சத்தனம்னா என்னங்கிறது சொல்றேன். சாப்பாட்டுக்கு ஊத்திக்கிற நெய்யின்னே தனியா விற்கிறது, அது கூட தப்பு இல்லை. விளக்குக்கு ஊத்துற எண்ணெய்ங்கிறான், விளக்குக்கு ஊத்துற நெய்ங்கிறான். அதுல ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்க சாப்பிட்டேன்னா 4 நாள் வயர் பிள்ளையார் மாதிரி ஆயிடும், வீங்கி போயிடும். ஏன்னா அது எண்ணெயே கிடையாது. விளக்குக்கு ஊத்துறது எண்ணெய்ங்கிற பத்தியில அது எண்ணெயே கிடையாது, ஃப்ராடு. அது மாதிரி நெய் ஃப்ராடு. இதெல்லாம் இப்ப வந்திருக்கிறது. ஒரு காலத்துல அப்படிலாம் கிடையாது. நம்ம ஒரு 5 நிமிஷம் ஏற்றினாலும் விளக்கு நல்லெண்ணெயில தான் ஏற்றுவோம். கடல் எண்ணெயில ஏற்றக்கூடாது, தேங்காய் எண்ணெயில ஏற்றக்கூடாது. நல்லெண்ணெயில ஏற்றலாம், இழுப்ப எண்ணெயில ஏற்றலாம், நெய்யில ஏற்றலாம். 3ல தான் ஏற்றலாம் விளக்கு. மற்ற எண்ணெய்கள்ல விளக்கு ஏற்றக்கூடாது. ஒன்றும் நல்லெண்ணெயில ஏற்றலாம், அல்லது இழுப்ப எண்ணெய் ரொம்ப விசேஷம். இழுப்ப எண்ணெய்னு ஒரு எண்ணெய். அந்த காலத்துல எல்லாம் கிராமத்துக்கு கிராமம் 10 மரம் இருக்கும். நானே இழுப்பங்காய் எடுத்துன்னு வந்து ஆடி இருக்கேன். எங்க வட கிராமத்துல கார்த்திகை மாசத்துக்கு முன்னாடிதான் அது காயெல்லாம் பூத்து வரும். ஒரு ஆவணி புரட்டாசியில தான் நன்னா காய வச்சுட்டு இழுப்ப எண்ணெயை ஆடினா அது உறைஞ்சி நெய் மாதிரி ஆகும். அது இழுப்ப எண்ணெயில தீபம் போட்டா அவ்வளோ விசேஷம், அவ்வளோ விசேஷம். அவ்வளோ எல்லா நெய்யை விட உயர்வு இழுப்பது, இழுப்ப எண்ணெய்ங்கிறது. நெய்யிலையும் போடலாம். நெய்யில பொதுவா கோவில்ல தான் போடுவார்கள். வீட்டுல இந்த ஆரத்தி காமிக்கிறது தான் காமிப்பார்கள். மேக்சிமம் நெய் நம்மளுடைய பொருளாதாரத்தை அனுசரிச்சு, அவரவர்களுடைய சக்தி அனுசரிச்ச விஷயம். 3 எண்ணெயிலையுமே போடலாம் தீபம். இன்னைக்கு எத்தனை ஃப்ராட் அதுல. அது நல்லெண்ணெயா எந்த எண்ணெய் அப்படின்னே கிடையாது. செய்யும் போதும் அந்த ஒரு காரியத்தை நாம முழுமையா செஞ்சாலும் பூர்ணமா செய்யறது இல்லை, புஷ்டியா செய்யறது இல்லை. பூர்ணமா செஞ்சாலும் புஷ்டியா செய்யறது இல்லை. செய்யறோம், அதுல ஒரு கஞ்சத்தனம், அது ஒரு அல்பத்தனம். இது என்ன பண்றதுன்னா அதுக்கு பலன் இல்லாதபடிக்கு பண்ணிடுறது. ஒருத்தன் தர்மத்தை செஞ்சா முழுமையா செய்யணும், புஷ்டியா செய்யணும், பூர்ணமா செய்யணும், புஷ்டியா செய்யணும். இந்த 2ம் தான் சாஸ்தாவுக்கு சக்தி. அதனால பூர்ணா புஷ்கலாம்பா சமேத தர்ம சாஸ்தா அப்படி. அது மாதிரி பிள்ளையாருக்கே கல்யாணம் உண்டு, சித்தி புத்தின்னு பேரு. தமிழ்நாட்டுல தான் பிள்ளையார பிரம்மச்சாரியா சொல்லுவோம். தமிழ்நாடு தாண்டிடுச்சுன்னா பிள்ளையார் கல்யாணம் ஆனவர் தான். தமிழ்நாடு தாண்டிடுச்சுன்னா முருகன் பிரம்மச்சாரி தான். வழிபாட்டு முறை அது. சில பேர் இப்ப ஐயப்பனை பிரம்மச்சாரியாவும் நாம பூஜை பண்றோம். பிரம்மச்சாரினா கல்யாணம் ஆகாத நிலையிலையும் பூஜை பண்றோம், கல்யாணம் ஆகாத நிலையிலையும் பூஜை பண்றோம். சபரிமலையில உள்ள ஐயப்பனை மட்டும் யோக சாஸ்தான்னு சொல்றதுனால சில நியமங்கள் இருக்கு. அந்த மாதிரி யோகத்துல இருக்கிறவர்களை பார்க்கறதுக்குன்னு சில நியமங்கள் இருக்கு. அந்த நியமங்களோட அங்க போகணும் அப்படிங்கிறதுக்காக தானே தவிர
இப்ப இந்த கோவிலுக்குள்ள இன்னார் வரலாம், இன்னார் அதே சாஸ்தாரு தான் இதை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறது. எப்படி ஜனங்களை குழப்பி விடுறாரு பாருங்க. பெண்கள் போனா என்ன, சபரிமலைக்கு பெண்கள் போனா என்ன? உன்னை நீ நம்பறேன்னு சொன்னா நாம எல்லா இடத்துலயுமே அப்படி பண்ணலையே. சபரிமலையில மட்டும்தான சில நியமங்கள் சொல்றோம். அதுவுமே பெண்களே போகக்கூடாதுன்னு சொல்லலையே. பெண்கள் ஒரு குறிப்பிட்ட வயசு உள்ளவர்கள் போகலாம் அப்படின்னு தானே சொல்றோம். ஒண்ணு நீ நம்பினா அதை நம்பி செய்யணும், நம்பலைன்னா இதை 100 விஷயம்னு சொல்றேன் நான். ஜனங்கள் இந்த மீடியாக்கள் ஜனங்களை எவ்வளோ பைத்தியக்காரனா பண்றது. இந்த பெண்கள் போனா என்னன்னு இந்த சர்ச்சையை ஆரம்பிச்ச ஒருத்தர் கூட ஹிந்து மதத்தை சார்ந்தவர்களே கிடையாது. இன்னைக்குமே இது மாதிரி சர்ச்சையை ஆரம்பிக்கிறவர்கள் எல்லாம் ஹிந்து மதத்துல சேர்ந்தவர்களா இருக்க மாட்டார்கள். ஆனா பேரை பார்த்தா அப்பசாமி குப்புசாமின்னு பேரை வச்சுருப்பான். உண்மையை கவனி பட்டையும் கொட்டையுமா வருவான். உண்மையில அவன் இந்த மதத்தை சார்ந்தவன். இப்ப நான் வேற மதத்தை சார்ந்தவர்கள் விபூதி எடுத்துக்க கூடாது, ருத்ராட்சம் போட்டுக்க கூடாது, கோவிலுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லல. நான் சொல்றதை கவனிச்சு கேட்கணும். என் வேஷம் வாங்கும். எங்க இந்து மதத்துக்கு அந்த இதுவே கிடையாது. யார் வேணாலும் வரலாம். ஆனா நீ அது மாதிரி வேஷம் போட்டுன்னு இதை வெய்யறதுக்காக அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஜனங்களை குழப்பக்கூடாது. இது ஜனங்களுக்கு சாதா புரிஞ்சவர்களுக்கு புரியுது. மேக்சிமம் பாமர ஜனங்கள் தானே, அவர்களை தான் இதை கன்ஃபியூஷன் பண்ணி விடுறது. கல்யாணம் இந்த மாதிரி டிபேட்ல எல்லாம் நடக்கிறது பாருங்க, டிவில எல்லாம் ஒரு ஷோலாம். இது அத்தனையுமே ஹிந்து மதத்தை டார்கெட் பண்ணி தான் நடக்கும். ஹிந்து மத கல்ச்சர், இந்து மத வாழ்வியல் முறை, ஹிந்து மத தர்மங்கள், இதை பத்தி தான் பேசுவனே தவிர மற்ற தேசத்தை பத்தியோ மற்ற மதங்களை பத்தியோ வாயை திறக்க மாட்டான். ஏன்னா இதை சிதைக்கணுங்கிறது தான் அவர்களுடைய ஒரு நோக்கம். நாம தான் அறிவாளிகளா இருக்கணும். தெய்வங்களுக்கு 2 மனைவி 3 மனைவிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அந்தந்த தெய்வங்களுடைய சக்தியை தான் பத்னிங்கிறது. இதெல்லாம் புராணங்கள்ல விஸ்தாரமா சொல்லுது. குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கு. அதுல நாம எடுத்து பேசுறது தசாவதாரம் அப்படின்னு ஒரு கான்செப்டா பேசணும். மத்ஸ்யாவதாரம் சொன்னோம். மீனாக பகவான் பிறந்து வேதத்தை ரட்சிச்சான் அப்படின்னு. பிரம்மா முகத்திலேருந்து ஹயக்ரீவன் ஒரு அசுரன் வேதத்தை திருடின்னு போயிட்டான், நாலெட்ச திருடின்னு போயிட்டான். அந்த வேதத்தை பகவான் ரட்சிச்சு திரும்பி பிரம்மாவிட்ட கொடுத்த அவதாரத்துக்கு மத்ஸ்யாவதாரம் பேரு. அதை விட முக்கியம், மதுரையில சத்தியவிரதன் அப்படிங்கிற பாண்டிய ராஜாவுக்கு தான் பகவான் மத்ஸ்யாவதார தரிசனம் கொடுத்தது. அதனால இன்னைக்கும் கள்ளழகர் அங்கேருந்து வந்த உடனே வைகை ஆற்றில இறங்கி திரை போட்டு திரும்பி எடுக்கிறதே மத்ஸ்யாவதார வடிவம் தான் இருக்கு. இன்னைக்கும் கள்ளழகர் திருவிழால. அடுத்தது கூர்மாவதாரம் அப்படிங்கிறது இந்த பூமியை தாங்கிறது 3 ஆங்கிள், ஆங்கிள். இந்த சாஸ்திரத்தை சயின்ஸ் அப்படி சொல்றது கூர்மமாக. இப்ப நாம உட்கார்ந்துக்கிறதெல்லாம் கூர்மாசனத்துலதான் உட்கார்ந்துக்கணும். ஆமை மாதிரி தான் இருக்கணும். இந்த பலகாய அந்த காலத்துல பார்த்தா ஆமை மாதிரி இருக்கும். ரொம்ப பழமையான வீட்டுல எல்லாம் பார்த்தா, இப்ப எங்க வீட்டுல எல்லாமே உண்டு, ஆமை மாதிரியே இருக்கும் பலகா பார்க்க. இந்த கோவில் எல்லாமே தெய்வங்களை, அது எந்த கோவிலா இருந்தாலும், அது அம்மன் கோவிலா இருந்தாலும் சரி, சிவன் கோவிலா இருந்தாலும் சரி, பெருமாள் கோவிலா இருந்தாலும் சரி, ஐயனார் கோவிலா இருந்தாலும் சரி, அந்த தெய்வத்தை எதிர்மேல உட்காத்தி வைக்கிறதா பூஜை பண்ணுவார்கள்னா கூர்மத்து மேலதான். ஆமைங்கிறது வழிபாட்டுக்கு உரியது. ஆனா அதுல சில நியமங்கள் உண்டு. இந்த இடத்துல இருக்கலாம், இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சில நியமங்கள் உண்டு. அந்த பொதுவா நம்ம ஆமை வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அது இந்து மதமே சொல்றது. வீட்டுக்குள்ள ஆமை வரக்கூடாது அப்படிங்கிறத சொல்றது. அது பெரிய ஒரு அபசகுணம் அப்படிங்கிறது. இந்த தமிழ்லயே ஒரு வசனம் உண்டு, ஆமை புகுந்த வீடு அமீனா புகுந்த வீடு உருப்படாது.
இன்னைக்கெல்லாம் அடுத்த ஜெனரேஷனுக்குலாம் அது தெரியாது இந்த வசனங்கள் எல்லாமே. அமீனானா ஜப்திக்கு வராம பத்தியில கடன் வாங்கி ஜப்தி பண்றதுக்கு வரா பிறகு அவருக்கு அமீனான்னு பேரு. ஆம புகுந்த வீடு அமீனா புகுந்த வீடு உருப்படாது அப்படின்னு. ஆம வீட்டுக்குள்ள வரக்கூடாது, ஆனா ஆம வழிபாட்டுக்குரியதுதான். அடுத்தது மத்ஸ்ய கூர்மாவதாரத்தை பத்தி சொல்லும் போது பகவான் எதற்காக அவதாரம் பண்ணினான்? தேவதைகளும் அசுரர்களும் பார்க்கடல் கடைஞ்சார்கள். மந்தர மலையை கொண்டு வந்து போடும் போது அது சமுத்திரத்துல நிற்காம இருக்க பகவான் தன்னுடைய முதுகுல அதை தாங்குறான். அந்த வெயிட்ட முதுகுல தாங்குறான். ஆமையோட முதுகு எப்படி இருக்கும்? ஓடது, அது வழுக்கும். வழுக்காம இருக்கிறதுக்கு சகசிர பூஜனா இருந்து பகவான் இப்படி பிடிச்சுக்கிறான். 4 கையாலையும் அங்கு பிடிச்சுக்கிறான். ஒரு பக்கம் அசுரர்கள், ஒரு பக்கம் தேவதைகள் கடையணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர்ல. ஆனா அங்க என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, பகவான் சொன்னான், நானா உன்னை சொல்ல மாட்டேன், அதே சமயம் நான் என்ன பண்றேனோ அதை நீங்க பண்ணினாதான் கரெக்டா இருக்கும். தேவதைகள் எல்லாம் போய் தலை பக்கத்தை பிடிச்சிருந்தார்கள். அசுரர்கள்லாம் நினைத்து கொஞ்சம் கதை பாக்கி மகாலட்சுமி கல்யாணத்துக்காக தான் கூர்மாவதாரம், அதனால அதை சொல்லி முடிக்கணும். அசுரர்கள் வால் பக்கத்தை பிடிச்சிருந்தார்கள். ஆதாய திருதமத வாசுகீம் வரத்ராம் பதோதோ வினிஹித சர்வ பீஜஜாலே பிராரப்தே மதன விதௌ சுராசுரைஸ்தைஹி வியாஜாத்வம் புஜக முகே கரோசுரானீம் க்ஷுப்தாத்ரௌ க்ஷுபித ஜலோதரே ததானீம் துக்தாப்தௌ குரத தரபாரதோ நிமக்னே தேவேஷு யதிததமேஷு தத்ப்ரியைஷி பிராணேஷீஹி கபட தனும் கடோர பிருஷ்டாம். ஆமையா இருந்து பகவான் அந்த மந்தர மலையை தாங்கினத்துக்கு கூர்மாவதாரம். இந்த ஜகத்தையும் பகவான் தாங்கறான். தேவதைகள் தலைப்பக்கம் பிடிச்சிருந்து அசுரர்கள் வால் பக்கம் பிடிச்சுக்கணுங்கிறது சண்டையை எப்படி கலப்பி விடுவார்கள்ங்கிறத சொல்றேன். இன்னைக்கு எப்படி சண்டை கலப்பி விட்டு ஜனங்களை தேச திருப்புறதுங்கிறதெல்லாம் தெரியணும். இதெல்லாம் புராணத்திலேருந்து உள்ளது. இந்த அசுரர்கள்லாம், அசுரன்னா அயோக்கிய பயன் அர்த்தம். ஜாதி கிடையாது, அசுரன்னா அயோக்கியன்னு அர்த்தம். இவன் என்ன பண்ணா எல்லாரும் போய் ஓரமா உட்கார்ந்து போட்டான். ஒத்தருமே இந்த வாழை பிடிக்கல. பகவான் கேட்டார், ஏன் ஆரம்பிக்கலாமே, பார்க்கடல் கடையலாமே, நீங்க எல்லாம் வாழை பிடிக்கலையான்னா நாங்கெல்லாம் வரலன்னு மாதிரி. ஏண்டான்னா ஸ்ட்ரைக், ஒரு சேப்பு துண்டை போட்டு வரிசையா உட்கார்ந்துட்டான். ஸ்ட்ரைக்குன்னா பகவான் சொன்னார், நாசமா போச்சுன்னு ஃபேக்டரியே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள ஸ்ட்ரைக்குன்னா அது உருப்பிடுமா அந்த நாடு? எங்கேயாவது இன்னும் பார்க்கடலே கடை ஆரம்பிக்கல, அதுக்குள்ள ஸ்ட்ரைக்குன்னு சொல்றதுக்கு இப்ப என்னடா ஆச்சுங்க? அதுக்கு அவன் சொன்னா, நாங்களும் வயம் கஷ்யபதாயாக, நாங்களும் கஷ்யபர்களுடைய, அசுரர்களும் பிராமணர்கள் தான். அது ரொம்ப பேருக்கு தெரியாது. கஷ்யபர்னு ஒரு மகரிஷியோட பிள்ளை தான் அவன். ராவணனே பிராமணன், ராவணன் திராவிடன், எங்க ஜாதிதான் சொல்றாங்க. ராவணன் சாமவேதம் ஓதின பிராமணன், ராமர் தான் திராவிடன். முட்டாள் ஜனங்கள், எவனோ சொன்னா அதை அப்படியே கேட்க வேண்டியது. கிருஷ்ணர் ராமர்லான்னா இந்தியாவை சேர்ந்தவர், இவன் ராவணன்லாம் பிராமணன். இவன் என்ன பண்ணா, நாங்களும் பாருங்க பிராமின் தான், பூனல் இருக்கு. பகவான் கேட்டார், இப்ப நீ வராத்துக்கும் இந்த ஜாதியை பத்தி பேசுறதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டார். இப்ப ஜாதியை பத்தி யாரு பேசினாங்க? உன்னை மட்டம்னு யாரு சொன்னா? நான் மட்டம் இல்லைங்கிறான். உன்னை மட்டம்னு யாரு சொன்னான்னு கேட்டா, அவன் சொன்னா, வாயால சொன்னாதான் சொன்னதா, பின்ன செய்கையில தான் நீங்க காண்பிக்கிறீர்கள். என்ன காமிச்சோம்?
நீங்கள்லாம் உயர்ந்தவர்களா நினைச்சிட்டு பாம்போட தலைப்பக்கத்தை பிடிச்சிட்டு அகேரங்கம் அமங்கலம் எங்களை மட்டமானவனா நினைச்சிட்டு பாம்பு 1க்கு 2க்கு போற பகுதியை கொண்டு எங்கிட்ட கொடுத்துட்டேன். அதுக்கு மகாவிஷ்ணு கேட்டார், இது புதுசா இருக்குடா, 2 பக்கம் தான் இருக்கு, 2 பேர் பிடிச்சுக்கணும். முதல்ல பாம்பு எங்க எந்த பக்கம் 1க்கு போகும் 2க்கு போகும் எவன்டா விரட்டி பார்த்தா? இப்ப நீ அந்த பக்கத்தை பிடிக்க மாட்ட அதானே? ஆமா, பேஷா நீ தலை பக்கத்தை வந்து பிடிச்சுக்கோ, நாங்க கால் பக்கத்தை பிடிச்சுக்கிறோம், வால் பக்கத்தை பிடிச்சுக்கிறோம். இது பகவான் பண்ணினதான ஒரு ட்ரிக்கு. ஏன்னா எடுத்த உடனே இவனுக்கு நேர சொன்னா புரியாது. சில பேருக்கு எதிர்மறையா சொன்னாதான் இதை செய்யாதுன்னா செய்வான், செய்யுன்னு சொன்னா செய்ய மாட்டான். இந்த தலை பக்கத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைன்னா, அந்த வாய் வழியா அது விஷத்தை ஸ்ப்ரே பண்ணும் பாம்பு. கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அது ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்க போகுது, அப்படியே புகையா கிளம்பும், அங்க நிற்க முடியாது. இந்த சண்டை வராம தலை பக்கத்து அசுரர்கள் முதல்ல பிடிச்சிருந்தா கொஞ்ச நேரம் ஆனோன்னு இந்த பக்கத்துல எங்களால நிற்க முடியாது, நாங்க வால் பக்கம் போறோம்னு அவனே பேசுவான். இப்ப சண்டை போட்டு வாங்கினதுனால அதை பத்தி வாயை திறக்க முடியாது. இவனை இப்படிதான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். நல்லவனா இருந்தா நல்லபடி எடுத்து சொல்லலாம். இது மாதிரி ஒரு குறுக்கு புத்தி உள்ளவர்களை நல்ல வார்த்தைகளை சொல்லி நாம் புரிய வைக்க முடியாது. இது மாதிரி குழப்பி விட்டாதான் புரிய வைக்க முடியும். இதுக்கு உதாரணம் சொல்றேன், நான் சொல்றது சத்தியம். இந்த கல்லு கடையெல்லாம் திறந்தா பத்தியெல்லாம் தமிழ்நாட்டுல திறக்க வேண்டாம்னு ஒருத்தர் சொன்னார், திறக்கணும்னு ஒருத்தர் சொன்னார். வேண்டாம்னு சொன்னவர் சொன்னார், ஜனங்கள்லாம் பழா போயிடும், நாசமா போயிடும் அப்படின்னா. திறக்கணும்னு சொன்னவன் சொன்ன ஐடியாவை சொல்றேன். ஜனங்கள் எவ்வளவு முட்டாள்கள் இன்னி பிறந்து நம்பின்னு இருக்குங்கிறதுக்கு சொல்றேன். திறந்தாதான் அவன் என்னைக்குமே நம்ம சொன்னதை கேட்பான். ஏன்? அன்னைக்கு சம்பாத்தியம் வந்தா அதை ஒரு ஆர்டி போட்டோம், ஒரு சீட்டு கட்டினோம், ஒரு நகையை வாங்கினோம், ஒரு சொத்தை சேர்த்தோம் அப்படிங்கிற திட்டங்கள்லாம் இருந்துருக்குன்னா கொஞ்ச நாள் ஆன உடனே வேலை செய்யறவன் முதலாளி ஆயிடுவான். அப்புறம் நாம சொன்னா கேட்க மாட்டான். இந்த கல்லுக்கடை இருக்கிற பரியந்தம் தினம் சம்பாதிச்சு குடிச்சுட்டா மறுநாளைக்கு வேலைக்கு தானா வருவான். இந்த கான்செப்ட்ல பேசினார். எதுக்கு சொல்றேன்னா, ஜனங்களை எப்படி அவர்கள் நினைக்கிறார்கள் ஒவ்வொருத்தருங்கிறதுக்காக சொல்றேன். நேர்மையா சொன்னா ஜனங்களுக்கு புரியாது. இந்த கலியுகத்தோட இஞ்சன்னு பேசாது. கலியுகத்தோட ஒரு சுபாவம் என்னன்னா, எது உண்மையோ, எது தர்மமோ, எது நல்லதோ அது எதிர்மறையா தோணும். தர்மத்தை சொன்னா அதர்மமா தோணும், உண்மையை சொன்னா பொய்யா தோணும், நல்லதை சொன்னா கெட்டதா தோணும். கெட்டது நல்ல இதுவாது தப்பு இல்லை, கெட்டது நல்லதா தோணும். 30 செகண்ட்ல சொல்ற அந்த விளம்பர பொய் உண்மையா. இப்ப நான் சொன்னேன் சோப்பு வெள்ளை வெளியேன்னு ஆகணும்னு, எத்தனை பைத்தியம் போய் அந்த சோப்பை வாங்குறது? சோப்பு தேய்ச்சிருந்தா உடம்பு நீட்டா ஆகும். அந்த காலங்கள்ல எல்லாம் கவனிச்சோம்னா அந்த குளிக்கிறதுக்குன்னே ஒரு துண்டு வச்சிருப்பாரு. அந்த துண்டை வச்சு இப்படி நன்னா கிராமத்துல குளிக்கிறவா எல்லாம் பார்த்தா தெரியும், உடம்பெல்லாம் அப்படி தேய்ச்சிப்போம். அப்படி இல்லைன்னா இந்த பீர்க்கங்காயோட குடல் இருக்கு பாருங்க, 10 ரூபா, 5 வருஷம் வரும். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 5 வருஷம் வரும். அதை எடுத்து தேய்ச்சுன்னா உடம்புல ஒரு டெட் செல்லே இருக்காது. டெட் செல் ஒண்ணு கூட இருக்காது, பளிச்சுன்னு இருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் பிடிக்கூற அது என்ன ஏதோ அது என்ன அது பேர் என்ன, அந்த பியூட்டிஷியன்ட்ட போட்டு அவள்கிட்ட காசை கொடுத்து காலை தேய் கல்லை தேயின்னு சொல்லி காசை ஒழிக்கிறதுக்கு 5 ரூபா தான் இருக்கு. 5 ரூபால உடம்ப பளிச்சுன்னு பண்ணிக்கலாம். இந்த சோப்பெல்லாம் இப்ப வந்து என்ன தேய்ச்சி குடிச்சா சீயக்காய் தேய்ச்சிப்போம், இல்லைன்னா பயத்தங்குடி தேய்ச்சிப்போம். எப்படி ஏமாத்துற வேலை. இந்த ஏமாத்துற பொய் உண்மைன்னு தோன்றது, நாம சொல்ற உண்மை பொய்ன்னு தோன்றது. கடைய ஆரம்பிச்சார்கள். முதல்ல இந்த பாம்பு வாயிலிருந்து விஷம் வந்தது. அதற்கு முன்னாடி மகாவிஷ்ணு வந்து சிகப்பா தான் இருந்தார்.
இந்த பாம்பு வாயிலேந்து வந்த விஷம் மேல பட்டு கருப்பாயிட்டார். அப்புறம்தான் அவர் கருப்பானது. பார்க்கடல்ல உள்ள அழுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு விஷமாச்சு. இது ஒரு விஷம், அது ஒரு விஷம். சம்ஸ்கிருதத்துல விஷத்துக்கு ஆலம்னு பெயர். ஆலம் பிளஸ் ஆலம், ஆளாளம். ஆளாள விஷம் அப்படின்னு பெயர் அதுக்கு. எல்லாரும் அமிர்தம் வரும்னு நினைச்சார்கள். இப்படி கடைஞ்ச உடனே விஷம் வந்தா அந்த விஷம் உன்னோட ஒண்ணு கலந்து ஸ்ப்ரெட் ஆறு, நிற்க முடியல. அங்க புகை அப்படியே தாக்கம். அவரவர்கள் பயந்து ஓட கடைசியில எல்லாரும் தேவலோகத்திலேருந்து வைகுண்டத்திலேருந்து கைலாசம் போயிட்டார்கள். கைலாசம்ங்கிறது எல்லாத்துக்கும் மேல உள்ளது. இந்த நான் புராண ரீதியா சொல்றேன். இப்ப நாம இருக்கிற உலகத்துக்கு பூலோகம்னு பேரு. இந்த பூலோகத்துக்கு கீழே 7 லோகம் இருக்கு, மேல 6 உலகம் இருக்கு நம்ம சாஸ்திரப்படி. அதல விதல சுதல ரசாதல தலாதல மகாதல பாதாளம். அதல லோகம், விதல சுதல ரசாதல தலாதல மகாதல பாதாளம்ங்கிறது 7வது கீழே உள்ளது. இப்ப இருக்கிற பூமிக்கு மேல பூலோகம் நாம இருக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்தது புவர்லோகம், சுவர்லோகம், மகோலோகம், ஜனோலோகம், தபோலோகம், சத்தியலோகம். இந்த சத்தியலோகம்ங்கிற இடத்துலதான் பிரம்மா வசிக்கிறார். பிரம்மா இருக்கிறது சத்தியலோகம். சத்தியலோகத்தை 3 பார்ட்டா பிரிச்சுக்கிறோம். ஒரு ரயில்ல பர்த் மாதிரி வச்சுக்கோங்களேன். லோயர் பர்த், மிடில் பர்த், அப்பர் பர்த் மாதிரி. இந்த சத்தியலோகத்துல கீழ் பாகத்துக்கு பிரம்மலோகம்னு பேரு, நடுபாகத்துக்கு வைகுண்டம்னு பேரு, க்ஷீராப்தின்னு பெயர், மேல் பாகத்துக்கு கைலாசம்னு பேரு. இப்ப இந்த கதை நடக்கிறது க்ஷீராப்தியில. அதுல இருந்து ஸ்ப்ரெட் ஆகி கீழ்பெருன்னு வர ஆரம்பிச்சுட்டு விஷம். இப்ப கீழே தண்ணி வந்தா எல்லாரும் எங்க போய் நிற்போம்? மாடிக்கு போயிடுவோம். அது மாதிரி எல்லாரும் இதற்கும் மேல இருக்கக்கூடிய கைலாசத்துக்கு போயிட்டார்கள். கைலாசத்துல போய் சிவபெருமான வேத மந்திரங்களால ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். அத்யவோச்சரதிவக்தா பிரதமோ தெய்வ்யோ பிஷக் அஹீகிஷ்ட சர்வான் ஜம்பயன் சர்வாஸ்டயாதி தான்யஹ. அசாத்தியமான அபூர்வமான மந்திரம். விஷத்தை முறிக்கிற மந்திரம், விஷ முறிவை பண்ற மந்திரம், விஷ பாதைகளை போக்குற மந்திரம் இது. பொதுவா விஷத்துக்கு மந்திரிக்கிறதுங்கிறது ஒரு காலத்துல உண்டு. அதுக்கு 2 மந்திரம் இருக்கு. நீலகண்ட மந்திரம், காருட மந்திரம்னு இருக்கு. அந்த நியமங்களோட இப்ப இல்லாதனால அதெல்லாம் பலிக்கிறது இல்லை. அதெல்லாம் பொய் கிடையாது. விஷம்ங்கிறதே முதல்ல இப்பெல்லாம் சொன்னா ரொம்ப பேருக்கு தெரியாது. இதெல்லாம் ஃப்ராடு. விஷம் மந்திரிச்சா விஷம்லாம் போகுமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. விஷம்ங்கிறது ஒரு புரோட்டீன். விஷம்னா அது என்னன்னா ஒரு புரோட்டீன். இப்ப நீங்க கடையில எல்லாம் புரோட்டீன் வாங்கி சாப்பிடற இல்ல, அது மாதிரி அதுவும் ஒரு புரோட்டீன் தான். ஆனா அதை டைஜஷன் பண்ற ப்ரோக்ராம் நம்ம உடம்புல கிடையாது. அது சில ஜீவராசிகளுக்கு தான் இருக்குது. கீரிப்புள்ள மாதிரி சில ஜீவராசிகளுக்கு தான் இருக்கு. அதனால நம்மளை அது பாதிக்கிறது. அதை ஜெரிமானம் பண்ற தெரியல. அதற்கே நம் முன்னோர்கள் சில வழிகள் சொல்லியிருக்காங்க. இது என்ன ரொம்ப பேருக்கு தெரியுமான்னு தெரியல. நான் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஆனா என்ன இருந்ததுன்னு சொல்றேன், அதுக்காக சொல்றேன். பாம்பு கடிச்சா என்ன பண்ணுவார்கள் தெரியுமா அந்த காலத்துல? அதுக்குன்னு சில பச்சளைகள் மூலிகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி வாழை மட்டை இருக்கு பாருங்க, வாழை மரம், அதோட அடிவகத்தை வெட்டிட்டு அதை நன்னா புழிஞ்சு அந்த சாரை கொடுத்துருவார். கொடுத்துட்டா இந்த ரத்தம் கெட்டி ஆகாது. ரத்தம் கெட்டியாகி கிளாட்டா இருக்கு பத்தில, அது ஆகாது. இதெல்லாம் சகஜமா இருந்த தேசம். அவ்வளவு நாள் தெரியாமையா பாம்பு கடிச்சா உடம்புல என்ன நடக்கிறதுன்னு தெரியாமையா இதை பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் அழிச்சு வேணும்னே இதெல்லாம் துஷ்பிரச்சாரம் பண்ணி பொய்ன்னு சொல்லி, இத பொய்ன்னு சொன்னாதானே நான் சொல்றத உண்மைன்னு நீங்க நம்புவேன்.
முதல்ல இந்த கிராமத்துல எங்க ஊர்ல பெருமாள் கோவில கட்டணம் அப்படின்னு ஒரு சமயம் மீட்டிங் போட்டோம். அப்போ ஒரு பெரியவர் சொன்னார், கட்டுறதுக்கு யோஜனை சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல இப்ப இருக்கிற கோவில இடினார். கோவில இடிச்சிடும், அப்புறம் கட்டுறதுக்கு நான் யோஜனை சொல்றேன். கட்டுறதுக்கு யோஜனை பண்ணினதுக்கு அப்புறம் கோவிலை இடிப்பார்களா, கோவிலை இடிச்சுட்டு கட்டுறதுக்கு யோஜனை பண்ணுவார்களா? அது மாதிரிதான் பிரிட்டிஷ்காரன் பண்ணினது. இப்ப இருக்கிற இந்த அடிப்படை நாலஞ்ச முழுக்க அழிச்சுட்டானவன், துஷ்பிரச்சாரம் பண்ணி. புரியற மாதிரி சொல்றேன். ஒரு காலத்துல நாம சாம்பல் தான் தேய்ப்போம். எல்லார் வீட்லயும் வாச பக்கம் போறதே ஒரு பெற இருக்கும், நில பக்கத்துல. குழந்தைகளுக்கு எல்லாம் அதை சொல்லணும். கொல்ல பக்கம் போற இடத்துல ஒரு பெறன்னா ஒரு ஒரு சின்ன மாடத்துல ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், அது இப்படி இருக்கும். அதுல ஒரு கிண்ணத்துல கொல்ல பக்கம் போற இடத்துல சாம்பல் இருக்கும், வாச பக்கம் போற இடத்துல விபூதி இருக்கும், திருநீர் இருக்கும், எல்லார் வீட்லயும் இருக்கும். கொல்ல பக்கம் போறத இந்த சாம்பலை வச்சுதான் நாம தேய்ப்போம். 1940 கோல்கேட்காரன் இந்த ஊருக்கு வரும்போது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்து காமிக்கிறேன். அது இருக்கு, அதனால காமிக்கிறேன், இல்லைன்னா பேரை சொல்ல மாட்டேன். சாம்பலை தேய்ப்பீர்களா மூடர்களே? யாராவது சாம்பலை தேய்ப்பீர்களா? அதுலயும் சில பேர் என்ன பண்ணுவார்கள்னா, உப்பு கல்லுப்பை நெருக்கி போட்டு கலந்து தேய்ப்பார்கள். எவனாவது உப்பை தேய்ப்பனா சாம்பலை தேய்ப்பனா அப்படின்னு ஜனங்களை ஏளனம் பண்ணி அதுல இருந்து பல்பொடிக்கு பேஸ்டுக்கு நம்மளை மாத்திட்டு இப்ப என்ன சொல்றான் தெரியுமோ, என்னோட உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கா, உங்க பேஸ்ட்ல உரப்பு இருக்கா, உங்க பேஸ்ட்ல புளிப்பு இருக்கான்னு கேட்கலாம். ஃப்ராடு பயங்கரத்துக்காக சொல்ல வர. நம்மளோட வாழ்வியல் முறைதான் உயர்வானது. இன்னும் சொல்ல போனா பேசினா அதுக்குள்ள எவ்வளோ விஷயம் இருக்கு, நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னாலும் வர அந்த அந்த நம்ம தேய்க்கிற அந்த பேஸ்ட் அத்தனையிலையுமே போதை மருந்து இருக்கிறது, அது தொடவே கூடாது. இந்த நிக்கோடின் இந்த சிகரெட் குடிக்கிறாப்புல அது குடிச்சா என்ன வருமோ அது இந்த பர்சன்டேஜ் இருக்கிறதுல எல்லாம். சில ஆயுர்வேதத்துலதான் அதெல்லாம் கிடையாது. இப்ப நம்ம குடிக்கிற இருமல் மருந்துலயே ஆல்கஹால், சாராயம் இருக்கிறதுல. அதனால இப்ப நாங்க எல்லாமே சில பேருக்கு ஏதாவது மாத்திரை கொடுத்தா நான் அதெல்லாம் விவரம் கேட்காம அந்த மாத்திரை தொடவே மாட்டேன். அதுல பச்சை போட்டிருந்தாலுமே, இப்ப பச்சை மார்க் பண்ணியிருந்தா வெஜிடேரியன், ரெட் மார்க் பண்ணியிருந்தா நான் வெஜிடேரியன், அதுவே முதல்ல ஃப்ராடு. இந்த பச்சையில வைட்டமின் டி தான் போட்டிருப்பான். அந்த டிக்கு சோர்ஸ் எங்கன்னு அவன் பார்த்தோம்னா அதுல போய் நான்வெஜ் இருக்கும். அது இது மாதிரிலாம் நடுப்புல நிறைய குளறுபடிகள் உண்டு. சுபாவத்தை மாற்றும். அது நம்மளுடைய உணவுகள் நம்மளுடைய சுபாவத்தை மாற்றிடும். அதனால அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். இது மாதிரி பாம்புக்கெல்லாம் விஷத்தை முறிக்கிறதுக்காக உள்ள மந்திரம் நீலகண்ட மந்திரம்னு பேரு. அது வேதத்திலேயே இருக்கு, ருத்ரத்துல இருக்கு. அத்தியவோச்சததிவக்தா பிரதமோ தெய்வோ பிஷக். உலகத்துல தெய்வங்கள்ல டாக்டர் யாருன்னா சிவபெருமான் தான். பிரதமோ தெய்வியா, முதல் கடவுள் மட்டும் இல்ல, பிஷக். பிஷக்னா வைத்தியம்னு அர்த்தம், வைத்தியர்னு அர்த்தம். அதனாலதானே இன்னைக்கு நாம வைத்தீஸ்வரன் கோவில், வைத்தியநாதன், வைத்தீஸ்வரன், வைத்தியன். வேற எந்த தெய்வத்துக்காக அந்த பேர் உண்டா? அப்பர் சுவாமிகள் சொல்றார், பேராயிரம் பரவிவானோர் ஏற்றும் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருளவல்லான் தன்னை திருப்புறங்கள் தின்சிலை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாமல்லாற்றனால் போக்கினேனே
அப்பருடைய தேவாரம். பேராயிரம் பரவி வானோரேற்றும் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை. இதோட இல்லாம மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை அப்படிங்கிறார். அவனே மந்திரமா இருக்கான், அவனே தந்திரமா இருக்கான், அவனே மருந்தா இருக்கான். மூணாகவும் ஆகி சிவபெருமான் என்ன பண்றான்னா டாக்டர்களால கைவிடப்பட்டதான நோயை சரி பண்றான். இன்னைக்கு வைத்தீஸ்வரன் கோவில் போய் அந்த குளத்துல குளிச்சுட்டு ஒரு பிரதட்சிணம் பண்ணி முடிஞ்சா அங்க பிரதட்சிணம் பண்ணணும், உடம்புனால பிரதட்சிணம் பண்ணணும். அது என்ன சக்தி இருந்தா, அப்படி இல்லைன்னா அடி பிரதட்சிணம் பண்ணலாம். அங்க மருந்து அப்படிங்கிறது மண்ணு உருண்டை கொடுப்பார்கள். அந்த சுவாமிக்கு இருந்து மண் உருண்டை, அது கரெக்டா ஒரிஜினலான்னு சொல்லி வாங்கணும். அதுவும் ஸ்தல விருட்சம் அங்க என்னன்னா வேப்ப மரம் தான். வைத்தீஸ்வரன் கோவில்ல ஸ்தல விருட்சம் வேப்ப மரம். அதுல இருந்து உதிர்ந்ததான இலையா இருக்கணும், தெரிக்க கூடாது. அந்த உதிர்ந்த இலை ஒண்ணும், இந்த மருந்து உருண்டை ஒண்ணும், உளுந்த இலை ஒண்ணும், மருந்து உருண்டை ஒண்ணும். 7 நாள்ல இருந்து ஆரம்பிச்சு 48 நாள் கணக்குல இதை சாப்பிட்டோம்னா வியாதி இருக்கிற இடமே தெரியாது. இந்த முன்னோர்கள்லாம் தெரியாமையா இன்னைக்கு அத்தனை பேருக்கு கவனிச்சா வைத்தீஸ்வரன் கோவில் தான் குலதெய்வமா இருக்கும். அதுவும் பிராமணர்கள் அத்தனை பேரையும் எடுத்துட்டா இந்த பெல்ட்ல உள்ள யாரை கேட்டாலும் குலதெய்வம் எதுன்னா வைத்தீஸ்வரன் கோவில் தான் சொல்லுவோம். நாங்க வைத்தீஸ்வரன் கோவில் தான் குலதெய்வம். சுவாமி மலையெல்லாம் இஷ்ட தெய்வம் தான், வைத்தீஸ்வரன் கோவில் தான் குலதெய்வம் அப்படிங்கிறது. இப்படி நோய தீர்த்தருள வல்லான் தன்னைங்கிறார். அப்பேற்பட்ட சிவபெருமான தொழ சிவபெருமான் வந்து என்னன்னு கேட்டார். இந்த மாதிரி நாங்கெல்லாம் சேர்ந்து பார்க்கடலை கடையறத்து அமிர்தத்துக்கு பதிலா விஷம் வந்துருக்கும் அப்படிங்கிறது கூட இல்லை. முதல்ல ஒரு பொருள் வந்தது. எவ்வளவு சாமர்த்தியமா பேசுறார்கள் பாருங்க. நம்ம வாழ்வியல் முறையில நாம உழைச்சு விவசாயம் பண்ணி முதல்ல ஒரு பொருள் வந்தா அத தெய்வத்துக்கு சமர்ப்பணம் பண்றதுங்கிறது இன்னி வரையில் நம்மளுடைய பழக்கம். தென்னை மரம் வச்சு முதல்ல ஒரு காக்காச்சா என்ன பண்ணுவோம், கொண்டு சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு கொடுப்போம், மாரியம்மனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுப்போம். கண்ணூட்டி இன்னைக்கெல்லாம் விட்டு போயிடுது. நம்ம கன்றா வளர்த்து பசுமாடு செனையாகி முதல்ல கன்று போட்டு 16 நாள் கழிச்சு அந்த பால் முதல் வேலை பால் எடுத்து கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு கொடுப்போம். அதெல்லாம் மறைஞ்சு போயிடுது. இன்னும் ஒண்ணு மிச்சம் இருக்கு, அதை சொல்றேன். குழந்தைகளை படிக்க வச்சு வேலைக்கு போய் முதல் மாச சம்பளம் வந்தா என்ன பண்றோம், குலதெய்வத்துக்கு எடுத்து வைக்கிறோமோ. இன்னைக்கு இந்த பழக்கங்கள்லாம் இருக்கணும். முதல்ல வந்தா தெய்வத்துக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு. இவர்கள் தேவதைகள் என்ன சொல்றார்கள், முதல்ல வந்த பொருள் முதல் தெய்வத்துக்கு, பிரதமோ தெய்வியா. சாமர்த்தியமா குழந்தைகள் விளையாடுறத, அம்மா வாயை தர, நான் சாதம் மம்மு பண்ணியிருக்கேன், தரேன்னு சொல்லிட்டு ஒரு அரிசியை போடும். அது சமையல் பண்றதா நினைச்சேன். அம்மாவுக்கு இந்த ஒரு அரிசினால வயர் ரொம்புமா? ஆனா அம்மா அந்த அரிசியை வாயில போட்டு நன்னா இருக்கே, சூப்பரா சமையல் பண்ணிருக்கியே அப்படின்னு சொல்ற மாதிரி தெய்வங்கள் நாம கொடுக்கறத ஏத்துந்து நம்மளை கொண்டாடுற. நாம கொடுக்கறதெல்லாம் ஒரு பொருளா, தெய்வத்துக்கு ஒரு பொருட்டா? அந்த தெய்வத்தோட கருணையினாலதான் நாமே வாழறோம், தெய்வத்தோட கருணையினாலதான் நமக்கே இது கிடைச்சது அப்படிங்கிறது. அந்த தெய்வத்துக்கு அந்த நன்றியை தெரிவிக்கிற மாதிரி இவர்கள் சொல்ல, பகவான் வந்து அந்த ஹாலகால விஷத்தை எடுத்து சாப்பிட்டு அதன் பிறகு திருப்பி கடைய ஆரம்பிச்சா, கரளம் தரலா நலம் புரஸ்தாது ஜலதேக விஜதால கால கூட்டம் அமரஸ்துதிவாதமோதனிக்னோ கிரிசஸ்தன்னி பௌபவத் பிரியார்த்தம் ஜகதீஷ பவத் பதா ததானி கமனீயா கமலா பபூவ தேவி அமலாம் அவலோக்யாம் நிலோகः சகலோபி ஸ்பிருஹயாம் பபூவ லோகः.
பார்க்கடல் கடந்துட்டே இருக்கிறதே ஒவ்வொரு பொருளா வர்றது. குதிரை வந்தது, உச்சைஸ்ரவஸ் அப்படின்னு ஒரு குதிரை வந்தது. அசுரர்களுடைய தலைவனான மகாபலிக்கு கொடுத்தார்கள். ஐராவதம்னு ஒரு யானை வந்தது, இந்திரன்ட்ட கொடுத்தார். சந்திரன் வந்தது, சிவபெருமான் எடுத்திருந்தார். கௌஸ்துபம் அப்படின்னு ஒண்ணு வந்தது, மகாவிஷ்ணு நாராயணன் எடுத்திருந்தார். காமதேனு அப்படின்னு ஒரு பசுமாடு வந்தது, மகரிஷிகள் சப்தரிஷிகள்கிட்ட கொடுத்தார். கல்பக விருட்சம் அப்படின்னு ஒரு மரம் வந்தது, அதை தேவதைகளுக்கு கொடுத்தார். வாருணி அப்படின்னு ஒரு பானம் வந்தது, முன்னாடி இந்த பெட்ரோலிய பொருளை பிரிக்கிற மாதிரி ஒன்னு நான் பிரிஞ்சு வராம அதை அசுரர்களுக்கு கொடுத்தான். கடைசியில 1000 இதழோட கூடின தாமரையில மகாலட்சுமி வரா. மகாலட்சுமி வந்தா அவ கையிலையும் மாலையை வச்சுன்னு இருக்கா. இதை பொறுத்தா இது சுயம்பரம்னு தெரியறது இதை பார்த்தா. ஏன்னா கையில ஒரு பெண்ணு மாலையை வச்சுன்னு நின்னா அதுக்கு சுயம்பரம்னு பேர். இந்த பெண்ணு கல்யாணத்துக்கு தயாரா வந்திருக்கா அப்படின்னு உடனே எல்லாரும் அந்த பார்க்கடல் கடையத்தை நிறுத்திட்டு இந்த மாலை தன் கழுத்துல வேணும் தன் கழுத்துல வேணும்னு ஆசைப்பட்டார். இன்னைக்குமே பார்த்தா தெரியும். இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் உலகத்தை கவனிச்சாதான். இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற அந்த அந்த வெடலை பருவம் இருக்கு பாருங்க, அந்த பசங்களை பார்த்தாதான் தெரியும். பின்னாடி சீப்பை வச்சிருப்பான், எடுத்து வாருவான், ஒரு தடவை அதை கலைச்சு விடுவான், திருப்பி. நான் என்ன சொல்றேன், வாரினதை கூட தப்புன்னு சொல்லல. வாரினத்தை பழையபடி கலைச்சு விட்டுட்டு திருப்பி வாடுறது, கண்ணாடி எடுத்து பார்த்துக்கிறது, அப்படி பண்றது இப்படி பண்றது, இதெல்லாம் ஒரு வயசு. தன்னை இது இயற்கையோட விஷயம். இது மயில் கூட தோகையை விரிக்கிறது அந்த பெண் மயில்கிட்ட தன் அழகை காமிக்கணுங்கிறதுக்காக தான். அது மாதிரி எல்லா மிருகத்துக்கிட்டையும் உள்ள சுபாவம் அது. மனிதன்கிட்டையும் சில சுபாவங்கள் இருக்கு. எல்லாரும் நின்றுட்டார்கள் வரிசையில, அப்படி நின்றுட்டு தன்னை சரி பண்ணிட்டார்கள். ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டான், தலையெல்லாம் சரி பண்ணிட்டான், இந்த மாலை தன் கழுத்துல வேணும்னு. இப்படி வருவல் மகாலட்சுமி மாலையை போடலாம்னு ஒருத்தர் கிட்ட வந்தா, கிட்ட வந்தப்புறம்தான் அவருடைய ஒரு தோஷம் தெரியும். யூனம் தபோ யஸ்ய நமன்யு நிர்ஜயா. ஒரு பெரிய தபஸ்வி, உலகத்திலேயே பெரிய தபஸ்வி அவர். அவர் கிட்டக்க வந்து அவர் கழுத்துல மாலை போடலாம்னா அவருக்கு ஒரு கெட்ட குணம் இருந்தது. என்ன? நமன்யு நிர்ஜயா, கோபத்தை ஜெயிக்காதவர். யாரு? துர்வாசன். அவர் கழுத்துல மாலை போட்டா என்ன பிரச்சனைன்னா, ரொம்ப கோவிச்சுக்கிறவனோட குடும்பம் நடத்த முடியாது. காரண காரியமா கோச்சுட்டான்னா குடும்பம் நடத்தலாமே தவிர எதுக்கு எடுத்தாலும் கத்துறது. அப்ப ஜனங்களுக்கு என்ன, அந்த வீட்டுல மனைவி குழந்தைகளுக்கு என்ன தோணும், இவன் எப்ப வெளியில போவான்னு தோணும். அப்பா எப்ப ஊருக்கு போவாரு அப்படின்னா குழந்தைகள் கேட்கும், ஒரு 4 நாளாவது ஃப்ரீயா இருக்கலாமே அப்படிங்கிறதுக்காக. நம்மளை வெறுக்கிற மாதிரி நாம் நடந்துக்க கூடாது. கண்டிக்கிறது வேற, கத்துறது வேற. எல்லாம் அவரவர்களுக்கு வாழ்க்கையை நாம் சொல்லி கொடுக்கலாமே தவிர அவரவர்கள் வாழ்க்கையை நாம் சுமக்க கூடாது. எல்லாத்தையும் நாம சுமக்கிறதா நினைச்சிருந்து கத்தி எரிஞ்சு விழுந்து கோபப்பட்டு அந்த வீடுங்கிற அந்த அந்த அமைப்பையே சிதைச்சிருவார்கள். சில பேர் நிம்மதியே இருக்காது. அப்படி இருக்கவே கூடாது. ஆறுவது சினம். இந்த கோபம்ங்கிறது நம் கட்டுப்பாடுல இருக்கணும். கோவிச்சுக்க வேண்டிய விஷயத்துக்கு கோச்சுக்கணும். அனாவசியமா பொருளை வீணாக்கினாலோ பணத்தை வீணாக்கினாலோ ஒழுக்கக்கேடா இருந்தாலோ கண்டிக்கணும். தேவைப்படாத விஷயத்துக்கு, இல்லாத விஷயத்துக்கு எல்லாம் கோச்சுல. தவறுகள் எல்லாருக்குமே வரும். ஒரு சாமான கொண்டு வரது, இப்படி இப்படி கொண்டு வரது, இப்படி கை நழுவி கீழே விழுந்துனா கத்தினத்தினால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? வேணும்னு யாராவது இப்படி கீழே போடுவார்களா? ஒரு சாமானு ஜாக்கிரதையா இப்படி பிடிச்சுக்கோடா, அப்படி பிடிக்கிறதுக்கு இப்படி பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தா அது நியாயம். அது கத்திரத்துல என்ன இருக்கு? அதனால கல்யாணம் பண்ணிக்கிறத ரொம்ப கோபிஷ்டனம் பண்ணிக்க கூடாது. அது மாதிரி ரொம்ப காமியும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. சதாகர காலமும் காமத்திலேயே இருக்கிறவன் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்?
இப்படி வரிசையா சொல்லிட்டே வரார். கச்சின் மகாம் தத்ர ந காம நிச்சய கைஸ்வர பரதோ யபாஸ்ரய. ஒரு ஆண்மகன் அப்படின்னு சொன்னா பிரச்சனையை ஃபேஸ் பண்ணான். அந்த மாதிரி உள்ளவனை தான் பெண்கள் விரும்புவார்கள். பிரச்சனையை கண்டு பயந்து ஓடுறவன் எப்படி வாசல்ல வந்து ஒரு கடங்காரன் கூப்பிடுறான்னா எத்தனை பேர் ஒளிஞ்சு கொண்டாடி அனுப்புவான். நீ போய் பதில் சொல்லு அப்படின்னு. நீ தானே கடன் வாங்கின, நீ தானே பேசணும். அத கடனே இல்ல, கடனே இல்ல, அதை விட்டுருப்போம், கடனே வேண்டாம். வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்துருக்குன்னா ஜவார்னு தாவி மேடை மேல ஏறி கிச்சன்ல மேடை மேல உட்காந்து பொண்டாட்டியை கூட்டி ஆசைல யாராவது ஆம்பளை இருந்தா வாங்க. இப்ப இவன் யாரு? ஒரு குடும்பம்னு வரத்தே நாம தான் முன்னாடி நிற்கணும். நம்மள அப்படி ஒரு கோழி எப்படி அந்த தன் சிறகுக்குள்ள அந்த குஞ்சுகளை காப்பாத்துறதோ அது மாதிரி குடும்பத்தை வகிக்கிறவனுக்கு தான் பர்த்தா பிரிங் பரணேன்னு தாத்து. பர்த்தான்னா கணவன் சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொமப்பவன் அர்த்தம், தாங்கன். ஒரு பொருளாதார ரீதியாவோ வேற ரீதியாவோ எந்த ரீதியா கஷ்டம் வந்தாலும் நிற்கணும். நின்று அந்த கஷ்டத்திலேருந்து அந்த குடும்பத்தை மீட்டு கொண்டு வரணும்னு நினைக்கணும். இன்னைக்கு பெரும்பாலா பெண்கள் தான் அப்படி இருக்கிறது. ஆண்களுக்கு அந்த அளவுக்கு பொறுமையும் கிடையாது, புத்தியும் கிடையாது, தைரியமும் கிடையாது. ஒரு காலத்துல புத்தியும் இருந்தது, பொறுமையும் இருந்தது, தைரியமும் இருந்தது. இன்னைக்கு அடிமத்தனம் படிப்பை படிச்சு அந்த வாழ்க்கை வாழ்ந்ததுனால பேடித்தனம் வந்துருக்கு. அந்த தைரியமே எங்க போச்சுன்னு தெரியல. இந்தியாவுக்கே உள்ளதான அடையாளம் அந்த தைரியம், வீரியம். இதெல்லாம் இந்தியர்களுடைய அடையாளம். இதெல்லாம் தாண்டி கடைசியில தோஷமில்லாதவர்கள் யார் அப்படின்னு சொன்னா பகவான் தான் இருந்தா. ஆனா பகவான்கிட்ட என்ன ஒரு பிரச்சனையா இருந்ததுன்னா, இவர்கள்லாம் மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இப்படி மூஞ்சியை பார்த்து கழுத்தை நீட்டினார்கள். அவர் கழுத்தை நீட்டவே இல்லை. ரமாமுகுந்தம் நிரபேக்ஷமீப்சிதம். அவர் பாட்டுக்கு அண்ணன் பக்கம் திரும்பி நிற்கிறார். இந்த மகாலட்சுமியே பார்க்கல. தன்னை விரும்பாதவனை நாம் விரும்பலாமா? இது ஒரு கேள்வி வரும். நம்மளை விரும்புறவனை தான் நாம விரும்பணும். இவர் நம்மளை விரும்பல. மற்றவர்கள்லாம் நம்மளை விரும்பினாலும் அவர்கள்ட்ட சில தோஷங்கள் இருந்தது. இவர்கிட்ட தோஷமே இல்லை. நிர்தோஷம் சமம் பிரம்மேன்னு இருந்தாலும் இவர் விரும்பல. இவர் கழுத்துல நாம மாலை போடலாமா வேண்டாமான்னு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணிட்டு, இவர் விரும்பலைன்னாலும் இவர் மாதிரி தகுதியான கணவர் நமக்கு கிடையாது அப்படின்னு மகாலட்சுமி மாலையை போட்டான்னா இதுல ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. விரும்பி எதிர்பார்த்து ஏங்கிறவன் கையில மகாலட்சுமி கிடைக்க மாட்டார். விரும்பாதவனுக்கு வந்துட்டே இதான் பிரச்சனை. பஸ் ஸ்டாண்ட்ல போய் நாம நின்னோம்னா எந்த ஊருக்கு பஸ்ஸுக்கு நிக்கிறோமோ அந்த ஊர் பஸ் தவிர பாக்கி எல்லாம் வந்துட்டு போகும். பஸ் கூட நாம ஆசைப்படுற பஸ் வராது. நீங்க வேண்டாம்னு உலகத்தை விளக்குங்கோ. உலகத்து பக்கம் நாம ஆசைப்பட்டு நகர்ந்தோம்னா உலகம் நம்ம கைக்கு வராது. உலகத்தை விளக்குங்கோ, உங்க பின்னாடி உலகம் வரும். இதுதான் அடிப்படை. அதுக்குதான் ஜிதேந்திரியம்னு பேர். சுதந்திரம்னு அதுக்குதான் பெயர். சுதந்திரம் அப்படின்னா என்னன்னா, நான் அடிமத்தனம் இல்லாம இருக்கணும்னா எனக்கு ஆசை இல்லாம இருக்கணும். எனக்கு ஆசை இருந்தா அடிமத்தனம் இருக்கணும். ஆசை இல்லாம இருக்கிறதுக்கு தான் சுதந்திரம்னு பேர். பகவான் அந்த மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணிட்டு மகாலட்சுமி கொண்டு வந்து அப்படி கழுத்துல மாலையை போட்டால், மாலையை போட்டு அப்படி எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டு அப்படி கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள மகாலட்சுமியை பார்த்தா காணும். எங்கன்னு பார்த்தா மகாவிஷ்ணுவனுடைய மார்புல உட்கார்ந்து இருக்கார். அங்கம் ஹரே புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம்
அங்கீகிருதாகில விபூதிரபாங்கலீலா மங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயா அங்கம் ஹரே. சொன்னேன், அந்தந்த தெய்வங்களுடைய சக்தி தான் பத்னி, மனைவி. மகாலட்சுமியினுடைய வடிவம் என்னன்னா கருணைன்னு பெயர், கருணாமிக ரூபிணி அப்படின்னு பேரு. கருணைக்கு இருப்பிடம் எது? ஹிருதயம். ஹிருதயத்துலதான கருணை இருக்கும். அதனால ஹிருதயத்துல இருக்கார் ஸ்ரீனிவாசனா, ஸ்ரீஹபதியா பிரகாசிக்கிறாள்னு அந்த சரித்திரம் சொல்லிட்டோம். இன்னைக்கு வராக சரித்திரத்தை ஆரம்பிப்போம். பிரம்மா இந்த உலகத்தை படைச்சார். அதுல மரீச்சி அப்படிங்கிற ஒரு மகரிஷி, அவருக்கு கஷ்யபர்னு ஒரு மகன். அந்த கஷ்யபருக்கு 2 மனைவி, திதி அதிதி அப்படின்னு. இன்னும் சில மனைவிகளும். முதல்ல பிரம்மாவுக்கு உள்ள குழந்தைகளுக்கு பெயர் சனகாதிகள்னு பெயர். இந்த உலகத்தை படைக்கும் போது பிரம்மா மனித தனித்தனியா தான் படைக்கிறார். பரிணாம வளர்ச்சியினால அவைகள் மேல போகலாமே தவிர படைக்கும் போதே தனித்தனியா தான் கவனிச்சு கேட்கணும். ரொம்ப அபூர்வமான விஷயம். குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்னான்னு, என்ன யாரோட கோட்பாடு அது? டார்வின். அது பொய்ன்னு இப்ப ப்ரூவ் பண்ணிருக்கா. தெரியுமா உங்களுக்கு? அது அது உண்மை கிடையாது அப்படின்னு. ஏன்னா குரங்குல இருந்து குரங்கு தான் வரும், மனுஷன் வர முடியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் குரங்குல இருந்து குரங்கு தான் வரும். வெண்டைக்காயை போட்டா வெண்டைக்காய் தான் வரும், தோரைக்கு அவரைக்காயா வரும். எவ்வளவு பைத்தியக்காரத்தனம். பரிணாம வளர்ச்சிங்கிறது மறுபிறவி. நம்ம சாஸ்திரம் சொல்ற மெத்தேடு வேற, சயின்ஸ் சொல்ற மெத்தேடு வேற. படைக்கும் போது இவன் முதல்ல இப்படி குரங்கு மாறி நடந்தான், அப்புறம் கூலி நடந்தான். இந்த செவத்துல எல்லாம் கூட அந்த படம் தான் போட்டு இருக்கா. மொத்த சொன்னா அப்படியே நம்புவாளாம். நமக்கு அறிவு வேண்டாம். நம்ம மதம் என்ன சொல்றதுன்னா, படைக்கிறதேவே அறிவாளியா படைச்சா மனிதனை. இன்னைக்கு முட்டாளா போயிட்டோம் நாம. நாளாக நாளாக அறிவும் ஆயுசும் ஆக்கிருத்தியும் வளர்ச்சியும் குறையும். இது பிரகிருதியோட இயற்கையோட தன்மை. ஒரு செடியை வச்சா முதல்ல காய்க்கிற காய் பெருசா இருக்கும். செடி பெருசானா காய் சின்னதா போயிடும். பூமியும் அப்படித்தானே. முதல்ல காய்க்கிற காய் எப்படி பெருசா இருக்குமோ அது மாதிரி முதல்ல வந்த மனிதர்கள் அறிவாளிகள். சனக சனந்தன சனாதன சனத்குமாரர்கள் பேர் அவர்களுக்கு. அப்புறம் 10 பேரை சிருஷ்டி பண்றார். மரீச்சி, அத்ரி, அங்கிரசர், புலஸ்தியர், புலகர், கிரது, புருகு, வசிஷ்டர், அதர்வா அல்லது தக்ஷர் அப்படின்னு பெயர். நாமெல்லாம் அவர்களுடைய வம்சம்தான். அப்புறம் மனு, சுவாயம்புவ மனு, சதரு பெண். இதெல்லாம் புராணங்கள்ல ஏற்கனவே பாகவதங்கள்லாம் சொல்லும் போது சொல்லியிருக்கேன். நீங்களும் தேடி பார்க்கணும். அதை இந்த சனகாதிகள்னு சொல்லக்கூடிய முதல்ல பிறந்தவர்கள் இருக்கார்களே, அவர்கள் ஒரு சமயம் வைகுண்டம் போனார்கள். ஏகதா பிரம்மண புத்திராக விஷ்ணோர் லோகம் யதிச்சயா சனந்த நாதனோ ஜக்முஹு சரந்தோ புவனத்ரயம் பஞ்சஷட்டாயனாத்தாமாஹ பூர்வேஷாமபி பூர்வஜாஹ. இவர்கள் எப்படி இருப்பார்கள்னா 5-6 வயசு மதிப்புல இருப்பார்கள். குழந்தைகளா இருப்பார்கள். வைகுண்டம்ங்கிறத ஒரு கோவில்னு வச்சு போனாங்க. இப்ப இந்த கோவில்ல சின்னதா இருக்கு. ஸ்ரீரங்கம் கோவில் எப்படி இருக்கும்? 7 மதில் சுவர், சப்த பிராகாரம். 7வது துவாரத்துலதான் பகவான் ரங்கநாதர் படுத்து இருக்கார். அங்க வாசல்ல உள்ளவர்களுக்கு ஜெய விஜயர்கள்னு பேர். இவர்கள் போகும்போது, கோவிலுக்குள்ள நாம் வரும்போது அங்கங்க உள்ள தெய்வங்களை இப்படி வரத்தே அந்த பிள்ளையார பைபாஸ் பண்ணி வரக்கூடாது. அப்படி பிரதட்சணமா தான் வரணும்.
ஏன் அப்படின்னா எந்த இடத்துல கோவில் இருந்தாலும் அத பிரதட்சிணமா வளமாதான் வரணும். குழந்தை பிறக்காத்துக்கு 11 வகையான காரணங்கள், பாவங்களை சாஸ்திரம் சொல்லும் போது 11 வகையான பாவங்கள் பண்ணினா குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லும் போது கோ பிராமண தேவதாலய அப்பிரதட்சிணீகரண அப்படிங்கிறது. ஒரு பசுமாடு வந்தாலோ, ஒரு கோவில் இருந்தாலோ, ஒரு வேதம் படிச்சவர்கள் வந்தாலோ அவர்களை வளமா வராம இடமா வந்தா அது ஒரு பாவம். ஒரு வயசானவர் சாகரத்துக்கு இருந்தா, ஒரு விவசாயி, அவருக்கு ஒரு மகன், அப்பா என் வாழ்க்கையில நான் கடைபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நன்னெறிய சொல்லு அப்படின்னா சாகர சமயத்துல கேட்கறான். இத்தனை நாள தூங்கிட்டு அவரும் சொன்னார், பசுமாட்டுக்கும் பாப்பானுக்கும் இடம் கொடுக்காதுன்னாரு. பசுமாட்டுக்கும் பாப்பானுக்கும் எக்காரணம் ஒண்ணு இடம் கொடுத்துடாது அப்படின்னா அவன் எப்படி புரிஞ்சுட்டான்னா, நல்ல தடி கம்பா வாங்கி வச்சான். எந்த இடத்துல பசுமாடை பார்த்தாலும் சாத்தரு, எந்த இடத்துல பாப்பானை பார்த்தாலும் சாத்தரு. வாழ்க்கை நாசமா போயிடும். யாரோ ஒரு சன்னியாசி வந்தார், சித்தர் வந்தார், அவர்கிட்ட போனா, எங்க அப்பா சொன்னதை நான் கடைபிடிச்சு மேல மேல கஷ்டத்தை தான் அடைஞ்சேன். என்ன சொன்னார் உங்க அப்பா? பசுமாட்டுக்கும் பாப்பானுக்கும் இடம் கொடுக்காதேன்னு சொன்னார். நீ என்ன பண்ணின? கம்பெடுத்துன்னு சாத்தின. அட பைத்தியமேன்னார். அவர் சொன்னது இடம் கொடுக்காதேன்னார். இடம்னா இடது பாகம்னு அர்த்தம். இடம் இப்படி போகாத, எதிர்த்தாப்புல நமக்கு எதிர்த்தாப்புல வந்தா இப்படி போகணும், பலமா இந்த பக்கம் அவர்கள் வரணும். கிளாக், ஆன்டி கிளாக்னு சொல்றோமோ, ஆன்டி கிளாக்கா போக கூடாது, நம்ம இப்படி போகணும். இதுதான் சாஸ்திரம். கோவிலுக்குள்ள போகும்போது சில தவறுகள் எல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் அழகா எழுதி வச்சிருக்கார் நம்ம கனக சபாபதி. இன்னைக்கு நான் கூட நினைப்பேன், ஒரு கோவில் பக்தர்கள் கையில இருந்தா அந்த கோவில் எவ்வளவு அழகா இருக்குங்கிறதுக்கு உதாரணம் நம்ம ஐயப்பன் கோவில். திருச்சியில எத்தனை கோவில் இருக்கு. பிராச்சீனமா பொதுவா திருச்சிக்கே ஒரு ஸ்லோகம் உண்டு. எல்லாருமே அதை நெற்று பண்ணிக்கோங்க. தினப்படி காத்தால எழுந்த உடனே சொல்லணும், ரங்கநாதாய ஹரையே ஜம்புநாதாய சம்பவே ஜம்புனா அதான் என்ன, மாதృభூதாய மகதே காவேரியைதே நமோ நமஹா அப்படின்னு 4 தெய்வங்களை வழிபடணும். ரங்கநாதாய ஹரையே ஜம்புநாதாய சம்பவே மாதృభூதாய மகதே காவேரியைதே நமோ நமஹ. ரங்கநாதர், ஜம்புகேஸ்வரர், தாயுமானவர், காவேரி, இந்த 4ம் திருச்சிக்குள்ள தெய்வம். திருச்சிக்குள்ள தெய்வங்களுக்கு இதை சொல்லிதான் நித்தியப்படி ஒரு நமஸ்காரம் பண்ணணும். எப்பேற்பட்ட புண்ணிய பூமி திருச்சிராப்பள்ளி. புண்ணியம் இருக்கணும் இந்த ஊர்ல வசிக்கிறதுக்கெல்லாம். நித்தியப்படி காவேரி ஸ்நானம் பண்ணி, நித்தியப்படி நம்ம பக்கத்துல இருக்கிற அந்த 3 தெய்வங்களுக்குள்ள ஏதாவது ஒரு தெய்வத்தை தரிசனம் பண்ணணும். ரங்கநாதரையோ, ரங்கநாதரை பண்ண முடியா, தாயாரையாவது பண்ணலாம். ரங்கநாதருக்கு ரொம்ப கூட்டமா இருக்கும். அதுவும் காசு இருந்தா நம்மளை கொண்டு முன்னாடி நிறுத்தியிருப்பான், காசு இல்லைன்னா உள்ளே போக முடியாது. தாயுமானவர் ஃப்ரீயா இருக்கும். ஜம்புநாதர் சாதாரண நாள்ல போய் தரிசனம் பண்ணலாம். அகிலாண்டேஸ்வரி வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை. எப்பேற்பட்ட ஒரு அம்பால அந்த அந்த சாநித்தியத்தை வார்த்தையால வர்ணிக்க முடியாது. தீட்சருடைய நவாவரண கீர்த்தனையில ஒரு கீர்த்தனை, அகிலாண்டேஸ்வரி அப்படின்னு ஒரு கீர்த்தனை. அபூர்வமான ஒரு ராகம். அது நிறைய தெய்வங்கள் வழிபடுறது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இவர்கள் உள்ள போறதே அந்த ஜெய விஜயர்களை வழிபடாம துவாரபால, இந்த கோவில்ல போனாலே, சிவன் கோவில்ல போனோம்னா ஒரு பக்கம் பிள்ளையார் இருப்பார், ஒரு பக்கம் முருகன் இருப்பார். வாசல்ல பார்த்தா தெரியும். பிள்ளையார எத்தனை தடவை போனாலும் பிள்ளையார கூட்டின்னு தான் போகணும். வரத்தே முருகனை தரிசனம் பண்ணிட்டு தான் வரணும்.
அது மாதிரி பெருமாள் கோவில்ல ஜெயன் விஜயன் பேர். பெருமாள் கோவில்ல இது மாதிரி உபசந்நிதிகள் இருக்காது. இன்னும் நாலட்சிக்காக சொல்றேன். பெருமாள் கோவில்ல பெருமாளை தவிர மற்ற தெய்வங்கள் முக்கியம் கிடையாது. மற்ற தெய்வ சந்நிதிகள்லாம் பெருசா இருக்காது, ஒரு காலத்துல இருக்காது. அதனால அதுக்கு நாம 12 வருஷத்துக்கு பண்ணக்கூடியதான ஒரு காரியத்துக்கு சம்பிரோக்ஷணம்னு பேரு. இதே சிவன் கோவில்ல பண்றதுக்கு கும்பாபிஷேகம்னு பேரு. சிவன் கோவில்ல பண்றதையே கும்பாபிஷேகம்னு சொல்றோம், பெருமாள் கோவில்ல பண்றதையே சம்பிரோக்ஷணம்னு சொல்றோம். செய்யற காரியம் ஒண்ணுதான். அப்ப என்ன விஷயம் அதுல? என்ன கும்பாபிஷேகம்னா, கும்பம்னா குடம் இல்லை. எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. கும்பம்னா ஒண்ணு சேர்றதுன்னு அர்த்தம். பல தெய்வங்கள் ஒண்ணு சேர்ற இடம் சிவன் கோவில். எல்லா தெய்வமும் கும்பமா சேர்றதுனால கும்பாபிஷேகம்னு பேர். அப்படியா சார்? இன்னைக்கு தமிழ்ல சொல்றவங்க கும்பலா கூடி இருக்கோங்கிறோமோ, கும்பலா கூடி இருக்காங்க. கும்பலான கும்பம் அப்படின்னா கூட்டம்னு அர்த்தம். கும்பம்னா குடம் இல்லை, கடம்னா தான் குடம். அங்க பெருமாள் கோவில்ல பெருமாளை தவிர மற்ற தெய்வங்கள் இல்லாதனால சம்பிரோக்ஷணம்னு பேரு. ஆனா ஜெய விஜயர்கள் ஜுவாலபாலகர்கள் இருப்பார்கள். அவர்களை வணங்காம இவர்கள் உள்ள போக அவர்கள் தடுத்த உடனே கோபம் வரும். இன்னைக்குமே பார்த்தா இந்த பதவியில உள்ளவர்கள்லாம் வரத்தே தன்னை பெரிய ஆளா நினைச்சிருந்து வாசல்ல தடுத்தான்னா, நான் யார் தெரியுமா அப்படிமா. நீ யாருன்னு தெரிஞ்சா அவன் ஏன் அங்க நிற்கிறான்? ஒரு வாட்ச்மேனுக்கு, ஒரு மூர்க்காக்கு அல்லது ஒரு செக்யூரிட்டிக்கு நம்மளை யாருன்னு தெரியணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? அவனோட வேலையே தடுக்கிறது தான். இது எல்லாருமே அடிப்படையில புரிஞ்சுக்கணும். நம்மளை தடுத்தார்கள்னு கோபமே படக்கூடாது. ஏன்னா அவர்களோட வேலையே தடுக்கிற வேலை தான். எல்லாரும் உள்ள போக கூடாதுங்கிறது தானே வாசல்ல நம்ம செக்யூரிட்டி வைக்கிறோம். நான் யாருன்னு தெரியுமா, என்ன எப்படி தடுத்தேன்னா சொல்லக்கூடாது. இதெல்லாம் ராஜச குணம்னு பேரு. அப்பா நான் இன்னாருன்னு என் பெயர், உங்க முதலாளிகிட்ட சொல்லு, நான் வந்திருக்கேன்னு சொல்லுன்னா அப்புறம் அவரே சொல்ல போறார். இல்ல நீ முன்னாடி சொல்லியிருந்தேன்னா அவரே அவர்கிட்ட சொல்லி வச்சிருப்பாரு, இது மாதிரி வருவார்ப்பா, நீ தடுக்காது. ஒரு நிமிஷம். இந்த சனகாதிகளுக்கு ஜெய விஜயர்களை தெரியும், ஜெய விஜயர்களுக்கு சனகாதிகளை தெரியும். ஜெய விஜயர்களுக்கு ஒரு திமிர்னாலதான் தடுத்தார்கள். தன்னை வணங்காம எங்க உள்ள போறது அப்படின்னு ஒரு நிமிஷம் கோபம் வந்து. இது குணம், ராட்சச குணம், ரஜோ குணம். அதனால பாபிஷ்டாம் ஆசுரியின் யோனி, நீங்க அசுர யோனியில பிறக்க கடவது அப்படின்னு சபிச்சார்கள். அசுரன்கிறது ஒரு ஜாதி கிடையாது. காமம், கோபம், லோபித்தனம் அல்லது பொறாமை, இந்த 3 குணங்கள் எவன்கிட்ட இருக்கோ அவன் அசுரன். அதனால 3 பிறவிகள் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த ஜெய விஜயர்கள் 3 குணத்தை பிரதானமாக 3 பிறவி. கோபத்தை பிரதானமாக உடைய பிறவியாக ஹிரண்யாட்சன், ஹிரண்யகசிபு. காமத்தை பிரதானமாக உடைய பிறவியாக ராவணன், கும்பகர்ணன். பொறாமைய பிரதானமாக உடைய பிறவியாக சிசுபாலன், தந்தவக்திரன் அப்படிங்கிற பெயர்ல பிறக்கிறார். இதுல ஹிரண்யாட்சன் அப்படிங்கிறவன் எப்படி பிறந்தாங்கிறதுதான் விஷயம். இந்த அதிதி திதி அப்படிங்கிற 2 மனைவியோட கஷ்யபர் இருந்தாரோனோ, அதுல மூத்த மனைவிக்கு திதின்னு பேர். ஒரு நாளைக்கு சந்தியா கால வேலையில இந்த கஷ்யபரை மாரீச்சம் காஷ்யபம் முனிம் கணவனை காம இச்சைக்கு கூப்பிட்டாளவர். சந்தியா காலம் அப்படின்னா என்ன டைம்? அது அந்தி வேலை அப்படின்னு சொல்றோமோ. அப்படின்னா என்ன? காத்தால 6 மணி, சாயங்காலம் 6 மணியா? அப்படிதான் வச்சுன்னு இருக்கோம் நாம. இதை நாமும் தெரிஞ்சுக்கணும், குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சூரியன் இருந்தா பகல், நட்சத்திரங்கள் இருந்தா இரவு. சூரியன் இருந்தா அதுக்கு பகல்னு பேர்,
நட்சத்திரங்கள் இருந்தா அதுக்கு இரவின்னு பேர். சூரியனும் கண்ணுல தெரியாம நட்சத்திரமும் இல்லாத ஒரு வேலை இருக்கு பத்தியில அதுக்கு சந்தியா காலம்னு பேர். நட்சத்திரங்கள் மறைஞ்சிடும், வெளிச்சம் வந்து சூரியனானா உதயம் ஆயிருக்காது அந்த டயம். அது மாதிரி சாயங்காலம் சூரியன் மறைஞ்சிடும், நட்சத்திரங்கள் கண்ணுக்கு தெரியாது. இந்த டயத்துக்கு சந்தியா காலம்னு பேரு. இது கொஞ்சம் கடுமையான டயம். இந்த சமயத்துலதான் கெட்ட சக்திகளுக்கு சக்தி கூட. சந்தியா காலத்துல சூர்யாபியுதித சூர்யாபிநிருக்தே சூர்யாபிநிருக்த குணகினி குணகி ஷாவததி ஷாவதன் வேற சொல்லிட்டு போறது. என்ன சொல்ல வருதுன்னா, இந்த சமயத்துல மற்ற எந்த காரியமும் பண்ணக்கூடாது, பிரேயர் மட்டும்தான் பண்ணணும், தெய்வ வழிபாடு மட்டும்தான் பண்ணணும். சர்வதா எப்போதுமே சந்தியா காலத்துல படுத்துட்டு இருக்க கூடாது, தூங்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, உலகம் முழுக்க அவரவர்களுக்கு ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ ஏவலோ அபிச்சாரமோ இந்த மாதிரி ஒரு தோஷங்கள் எல்லாம் பரிகாரம் பண்ணி கழிச்சு விடுறார்கள். கழிச்சு விடுறதுன்னு பேரு. இன்னைக்கும் பூசணிக்காய் இதெல்லாம் சுத்தி போட்டா அதை மிதிக்காம போறோம்னு நாம அது மேல காலை வைக்காம போகணும்னு போவார்களோ, அது மாதிரி இந்த கழிவுகள் எல்லாம் பலமடைகிற சமயம் சந்தியா காலம். அப்ப யார் படுத்துன்னு இருக்கானோ அவனை பிடிச்சுக்கும். அதனாலதான் அந்த காலத்துல ஒரு காலத்துல விளக்கு வைக்கிற நேரம் படுக்காதீங்கம்பாங்க. விளக்கு வைக்கிற நேரத்துல படுத்துட்டு இருக்க. ஒரு நோயாளியா இருந்தாலும் அவனை எழுப்பி உட்கார வைக்கணும். அந்த சமயத்துல காம சுகத்துல ஈடுபடக்கூடாது. இவள் விரும்புறாள். இவர் எவ்வளவோ எடுத்து சொன்னார். இமாம் கோரதராம் வேளாம்னார், அவ கேட்கல. காமம் கண்ணை மறைக்க நிர்பந்தப்படுத்தி காம சுகத்தை அடைய இவர் குளிச்சுட்டு திரும்பி வந்து உட்கார்ந்துக்க. அப்ப அவ சொன்னா, மனசுல ஒரு தெளிவு வந்த உடனே, நீங்க எவ்வளவு தூரம் சொல்லியும் நான் கேட்கலையே, இதுக்கு என்ன பலன்னு கேட்டான். அதுக்கு அவர் சொன்னார், இதனால ஏற்படுற கர்ப்பத்தினால பிறக்கிற குழந்தைகள் பெரிய அயோக்கியனா இருப்பான், பெரிய அயோக்கியனா இருப்பான் அப்படின்னா. அதுதான் நேரம் காலம் பார்க்கணுங்கிறது. உலகத்துல எது குழந்தை பெற்றுக்கல, நாய் நரி உள்படதான் குழந்தை பெற்றுக்கிறது. நாம நல்ல மனிதர்களை சமுதாயத்துக்கு கொடுக்கணும். நாம இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல முதலானது நன்மக்களை பெறுவது, நன்மக்களை கொடுப்பது. கெட்டவனை கொடுத்துட்டா எல்லாருக்கும் நிம்மதி கெட்டு போயிடும். ஒரு அயோக்கியனால சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நிம்மதி இழப்பார்கள். ஒரு நல்லவன் இருந்தால் நல்லார் ஒருவர் உளரே அவர் பொறுத்து எல்லாருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு சொல்றதும். ஒரு நல்லது இருந்தா நல்ல காரியம் நிறைய நடக்கும். இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா ஆச்சரியமா இருக்கும். இப்ப இந்த ஐயப்பன் கோவிலே நிறைய பேருடைய ஒரு கைங்கரியத்துல அட்மினிஸ்ட்ரேஷன்ல நடந்தாலும் இந்த சிஸ்டத்துக்கு முக்கியமானவர் கனக சபாபதி தான். இந்த ரூல்ஸை மீறக்கூடாது, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடக்கணும் நீங்க அப்படிங்கிறத கடுமையா இங்க அமுல்படுத்தி அதை கொண்டு வந்ததுனால இப்ப சிஸ்டம் ஆயிடுது. எல்லாருமே அந்த பழக்கத்துக்கு வந்துட்டோம். ஐயப்பன் கோவில் வந்தா செல் பேசக்கூடாது, ட்ரெஸ் கோடு உண்டு, அனாவசியமா பேசக்கூடாது. எத்தனை நல்ல மெசேஜ் கோவிலுக்கு வந்தா, நல்ல எண்ணங்கள் நல்ல அறிவுகள் ஏற்படுறதுக்கு எத்தனை. இப்போ ஒரு நல்லவர் எத்தனை பேருக்கு பயன் இருக்கு. இது மாதிரி எத்தனையோ நல்லவர்கள் பண்ணின காரியத்தை அயோக்கியன் வந்து கெடுத்ததையும் இந்த கோவில் எல்லாம் பார்க்கணுமே. நாம் எவ்வளவு பெரிய கோவில்ல எவ்வளவு நல்ல காரியங்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. கல்வெட்டெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல, நல்ல விஷயங்கள்லாம் எங்க போச்சுன்னு தெரியல.
நான் தவற உணர்ந்தேன் அப்படின்னா நீ உணர்ந்ததுனால உனக்கு கெட்ட பையன் தான் பிறப்பான், நீ தவற உணர்ந்ததுனால அந்த கெட்டவனுக்கு நல்ல பையன் பிறப்பான். கவனிச்சு கேட்கணும். நம்ம எண்ணங்கள் தான் நமக்கு குழந்தைகளா பிறக்கிறது. அதுக்காக சொல்றேன். அந்த திதிக்கு பிறந்த 2 குழந்தைகள் ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபுன்னு பேர். ரெட்ட குழந்தைகள். ரெட்ட குழந்தைகள் நார்மலா சுகப்பிரசவமா, சிசேரியன் இல்லாம நார்மலா பிறந்தா, சிசேரியனாவே இருந்தா இதுல யார் அண்ணா, யார் மூத்தவன், யார் இளையவன், எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? எல்லாரும் முதல்ல பிறக்கிற குழந்தை மூத்த குழந்தை, 2வது பிறக்கிற குழந்தை இளைய குழந்தை தானே? இல்ல, அதான் அதுல உள்ள பிரச்சனை. முதல்ல பிறக்கிற குழந்தை தான் 2வது குழந்தை, 2வது பிறக்கிற குழந்தை தான் முதல் குழந்தை. இது நம்ம சாஸ்திரம் சொல்றது, ஈஸியா புரியுற மாதிரி சொல்றது. எப்படி சொல்றதுன்னா, இது ஒரு மாதுளம் பழம் வச்சிருக்கேன் நான், இது 1 2 இப்படி வச்சுட்டேன். நான் இருக்கிறதே ஃபர்ஸ்ட் 2 வருமா 1 வருமா? 2 தான் வரும், அப்புறம் தான் 1 வரும். அதனால கர்ப்பம் ஏற்படுறதே ஃபர்ஸ்ட் 1, அப்புறம் தான் 2வது கர்ப்பம். வெளியில வரதே 2வது தான் ஃபர்ஸ்டா வரும். அதனால முதல்ல பிறக்கிற குழந்தை 2வது குழந்தை, 2வது பிறக்கிற குழந்தை முதல் குழந்தை. இதுக்கு யமல கர்ப்பம்னு பேர் சாஸ்திரத்துல. இதுக்கு சில சாந்திகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நாலவேஷ்ண சாந்தின்னு கொடி சுத்தி பிறந்தா சாந்தி பண்ணணும், ரெட்ட குழந்தைகளா பிறக்கிறதே சாந்தி பண்ணணும், ஏக நட்சத்திரம் அப்பா புள்ள அம்மா குழந்தைகளுக்கு ஒரே நட்சத்திரமா இருந்தா சாந்தி பண்ணணும். சில தோஷங்கள் உண்டது. இதெல்லாம் பண்ணி அந்த இரண்யாட்சன் இரண்யகசிபுவை அவ அம்மா நாக்கெல்லாம் வச்சு கண்ணெல்லாம் வச்சு செவண்ணெல்லாம் போட்டவே இல்லை. அவன் பிறந்த உடனேவே கையில கத்தி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டான் இரண்யாட்சன். ஏன்னா அசுர வளர்ச்சி இல்லையா? என்ன சொல்றான், எல்லாரையும் பார்த்து சண்டைக்கு வா சண்டைக்கு வான்னு கூப்பிட்டான். உலகத்துல பெரும்பாலும் நல்லவர்கள் தான், தேவையில்லாம சண்டை போடணுங்கிற எண்ணம் உள்ளவர்கள் கிடையாது. அதனால சண்டைக்கு வான்னா யாருக்குமே வரல. அவனுக்கு ஒரு சமயத்துல கோபம் வந்தது, நான் கூப்பிட்டு யாருமே சண்டைக்கு வரல, வீரர்களே இல்லை இந்த மண்ணுல, வீரர்கள் இல்லாத இந்த பூமி என்னத்துக்குன்னா பாய சுருட்டுற மாதிரி சுருட்டி கொண்டு போய் பாதாளத்துல வச்சுட்டோம் அந்த பூமியை. தேவைகள்னா தேவர்கள், கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன், நாளைக்கு கொஞ்சம் விஸ்தாரமா சொல்றேன். தேவர்கள்லாம் பகவானை பிரார்த்திக்க பிரம்மாவுடைய மூக்குல ஒரு குறுகுறுப்பு வர அப்படின்னு தும்ப, அதுல இருந்து பார்த்தா ஒரு சின்ன பன்னி குட்டி வெளியில வர, அந்த பன்னி குட்டி இவர்கள்லாம் பார்த்துட்டே இருக்கிறதேவே பெரிய பன்றியாக ஆகி பிரளய ஜலத்துல பிரவேசம் பண்ணி பாதாள லோகத்துல வச்சிருந்த இந்த பூலோகத்தை தன்னுடைய கத்தி பல்லுல, இந்த முன்னாடி பல்லு ஒண்ணு நீட்டி இருக்குமோ பண்ணி அதுல கொத்தி அப்படி கொண்டு வரது. அதுல குத்தப்பட்டதான அந்த பூமி குண்டூசியில குத்தப்பட்டதான சின்ன பழம் போல இருந்தது. பூமி வராகத்தினுடைய பல்லுல ஒரு தூசி மாதிரி இருந்ததுன்னா வராகம்ங்கிற அந்த உருவம் எவ்வளவு பெருசா இருந்தது கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அப்படி பகவான் அப்படி தூக்கின்னு வரான் பூமிய, அதுக்குதான் பூவராகம்னு பேரு. இது பக்கத்துல இருக்கு ஸ்ரீமுஷ்ணம்னு இருக்கு கஷேத்திரம், திருவிடந்தைன்னு இருக்கு மாமல்லபுரம். சில கஷேத்திரங்கள்லாம் வராக கஷேத்திரம்னு சொல்றோம். திருப்பதியே வராக கஷேத்திரமா. திருப்பதி சீனிவாச பெருமாளோட இருப்பிடம் கிடையாது, வராக பெருமாளோட இருப்பிடம். தெரியாதவர்கள் சீனிவாச பெருமாளை மட்டும் தரிசனம் பண்ணிட்டு வருவார்கள். அப்படி வரக்கூடாது. சுத்தி வந்தா அடுத்த வடக்கு பிராகாரத்துல வராக சந்நிதி இருக்கும், தரிசனம் பண்ணிட்டு தான் வரணும். அப்பேற்பட்ட உயர்ந்த வராக அவதாரம். நாளைக்கு இதனுடைய கொஞ்சம் விரிவை சொல்லிட்டு மத்ய கூர்ம வராகஷ்ட நாரசிம்ஹஷ்ட இரண்யாட்சன் ஹிரண்யகசிபுன்னு சொன்னேன். ஹிரண்யாட்சன்கிற தம்பிய வராக அவதாரம் பண்ணி பகவான் மதம் பண்ணினானோ, அதுக்கு பழிவாங்கிறதுக்காக கிளம்பின இரண்யகசிபு பகவான் வதம் பண்றதுக்காக வந்த அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம்.
ब्राह्मे मुहूर्ते परितस्वभक्तैः संदृष्ट सर्वोत्तम विश्वरूप स्वतैल संसेवक रोगहत्रे वातालयाधीश नमो नमस्ते। नारायण 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 नारायण। गोपिका जीवन स्मरणं गोविंदा गो आंजनेय मूर्ति की